பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல மோசேயின் வாழ்க்கை வரலாற்றின் தொடர்ச்சியாக வெற்றியின் தலைவனான யோசுவாவின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதன் முந்தைய வீடியோக்களோட லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யோசுவா என்றால் ரட்சிப்பு அல்லது ரட்சிப்பவர் என்று சொல்லலாம். யோசுவா என்றாலே வெற்றியின் தலைவன். யாக்கோபின் 12 பிள்ளைகளில் ஒருவரான யோசேப்பின் மகன் எப்ராயிம் கோத்திரத்தில் பிறந்த நூனின் குமாரன் தான் இந்த யோசுவா. மோசேயின் ஊழியக்காரனும் தோழனும் ஆகிய இவர் இஸ்ரவேலரின் சேனை தலைவராக இருந்தார். இவர் அமிலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தவர். ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தவர். ஆரோன் உண்டு பண்ணின பொன் கன்றுக்குட்டியை வணங்காதவர். மோசே கானான் தேசத்தை சுற்றி வேவு பார்க்கும்படி அனுப்பின 12 பேர்களில் காலேபும் யோசுவாவும் மட்டுமே கர்த்தரின் மேல் நம்பிக்கை கொண்டிருந்து கானான் தேசத்தை எளிதாக சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று கூறினார்கள். மோசே இறந்த பிறகு கர்த்தர் சொன்னபடியே யோசுவா இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவருக்கும் தலைவரானார். என்னதான் இத்தனை வருடங்கள் மோசையோடு இருந்து கர்த்தர் மோசையை கொண்டு இந்த ஜனங்களை வழி நடத்தினதை யோசுவா கண்டிருந்தோம் அவர்களோட பயணத்து இருந்தாலும் ஒரு தலைவன் என்ற பொறுப்பு வரும்போது ஒரு சில பதற்றங்களும் குழப்பங்களும் யோசுவாவிற்கு இருந்திருக்கலாம். அதனால்தான் கர்த்தர் யோசுவாவிற்கு தைரியப்படுத்தும் விதமாக கர்த்தர் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை விட்டு கடந்து நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்க. நான் மோசைக்கு சொன்னபடியே உங்க காலடி மிதிக்கிற எந்த இடத்தையும் உங்களுக்கு கொடுப்பேன். உங்களோட எல்லை வனாந்தரமும் இந்த லீபனோனு தொடங்கி ஐபிராத்து நதியான பெரிய நதிகள் வரைக்கும் உள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தையும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமானதா இரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன ஆணையிட்ட தேசத்தை நீ இவங்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு சொல்லிக் கொடுத்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்வதற்கு நீ மிகவும் கவனமா இருக்க வேண்டும். நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது புறமோ அல்லது இடது புறமோ விலகாமல் இரு. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்யறதுக்கு மிகவும் கவனமா இருக்கும்படிக்கு இரவும் பகலும் இதை தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாகவும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு ஏற்கனவே கட்டளையிட்டு இருக்கிறேன் அல்லவா? அதனால பலம் கொண்டு திடமானதா இரு. திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்று கர்த்தர் யோசுவாவிடம் கூறினார். அதுக்கப்புறம் யோசுவா ஜனங்களின் அதிபதிகளை பார்த்து, நீங்க பாளையத்துக்கு உருவ நடந்து ஜனங்க கிட்ட போய் உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ரெடி பண்ண சொல்லுங்க. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்க சுதந்திரத்து கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளைக்குள்ள இந்த யோர்தானை கடந்து போவீங்கன்னு சொல்ல சொன்னான். பின்பு யோசுவா ரூபனியரையும் காத்தியரையும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரையும் பார்த்து, கர்த்தருடைய தாசனாகி மோசே உங்களுக்கு கற்பித்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்த்தர் தானே உங்களை இளைப்பாற பண்ணி இந்த தேசத்தை கொடுத்தார். அதனால உங்கள் மனைவிகளும் பிள்ளைகளும் மிருக ஜீவன்களும் மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்திலே கொடுத்த தேசத்திலே இருக்கட்டும். உங்களில் உள்ள யுத்த வீரர்கள் எல்லாரும் உங்கள் சகோதரருக்கு முன்பாக அணி அணியாய் கடந்து போங்க. கர்த்தர் உங்களைப் போலவே உங்கள் சகோதரரையும் இளைப்பாற பண்ணி கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்கிற தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்கிற வரைக்கும் நீங்க அவங்களுக்கு உதவியா இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு திரும்பி போய் அதை சுதந்திரத்து கொண்டு அங்கே இருங்கன்னு சொன்னார். அதுக்கு ரூபனியரும் காத்தியரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் யோசுவாவை பார்த்து, யோசுவா கிட்ட, நீங்க எங்களுக்கு கட்டளையிடுகிற எல்லாத்தையுமே நாங்க செய்வோம். நீங்க எங்களை எங்க போக சொல்லி அனுப்புறீங்களோ அங்க நாங்க போவோம். நாங்க மோசைக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மட்டும் மோசையோட இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக. நீர் எங்களுக்கு கட்டளையிடுகிற எல்லா காரியத்திலும் உங்க பேச்சை கேட்காம உங்க வார்த்தைக்கு முரட்டாட்டம் பண்ணிக்கிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். நீங்க பலம் கொண்டு திடமானதாய் மட்டும் இருங்கன்னு சொன்னார்கள். யோசுவா சீத்திமில் இருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை தேசத்தையும் எரிகோவையும் ரகசியமாக வேவு பார்த்து விட்டு வரும்படி அனுப்பினார். அவர்களும் போனார்கள். அங்கே அவர்கள் ராகாப் என்னும் பெயர் கொண்ட ஒரு வேசின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். தேசத்தை வேவு பார்க்கும்படி இவர்கள் இங்கே வந்ததும் ராத்திரி நேரத்தில் ராகாப் வீட்டில் தங்கின விஷயமும் எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. அதனால் எரிகோவின் ராஜா ராகாப் வீட்டிற்கு ஆளை அனுப்பினான். அவர்களும் எரிகோவின் ராஜா சொல்லி அனுப்பினபடியே ராகாப்பின் இடத்தில் வந்து அவளிடம், உன்னோட வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டுட்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்திருக்காங்கன்னு சொன்னார்கள். அதற்கு ராகாப் அவர்களை பார்த்து,
நீங்க சொல்றது உண்மைதான். என்கிட்ட 2 மனுஷர்கள் வந்திருந்தாங்க. ஆனா அவங்க எங்க இருந்து வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க இருட்டுற நேரத்துல நான் வாசலை அடைக்கிற சமயத்துல அந்த 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. அவங்க எங்க போனாங்களோ எனக்கு தெரியாது. அவங்கள சீக்கிரமா போய் தேடுங்க, நீங்க அவங்கள சீக்கிரமாவே பிடிச்சிடலான்னு சொன்னான். அவர்களும் அந்த 2 பேரையும் தேடுறதுக்காக அங்க இருந்து கிளம்பி போனாங்க. அவர்கள் கிளம்பின உடனேயே வாசல் அடைக்கப்பட்டது. இந்த 2 பேரையும் தேடி வந்த ராஜாவோட ஆட்கள் அவர்களை தேடுறதுக்காக யோர்தானுக்கு போகிற வழியில் இருக்கிற துறைகள் வரைக்கும் தேடி போனார்கள். அவர்கள் வந்து ராகாபினிடத்தில் விசாரிக்கும் போது ராகாப் அந்த 2 பேரையும் ஒளித்து வைத்திருந்தாள். அவ எங்க ஒளித்து வைத்திருந்தா தெரியுமா? அவள் அவங்க 2 பேரையும் வீட்டுக்கு மேலே ஏற வச்சு வீட்டுக்கு மேலே பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே அவர்களை மறைத்து வைத்திருந்தாள். ராகாப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பற்றி முன்னமே நன்கு தெரிந்து வைத்திருந்தார். கர்த்தர் தான் உண்மையான தெய்வம் என்று அவள் விசுவாசித்திருந்தாள். அந்த 2 பேரும் படுத்துக் கொள்வதற்கு முன்னாடி ராகாப் வீட்டுக்கு மேலே ஏறி அவங்க கிட்ட போய், கர்த்தர் உங்களுக்கு இந்த தேசத்தை ஒப்பு கொடுத்தாருனோ, உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறதுனோ, உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாம் சோர்ந்து போனார்கள் என்றும் எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டுமல்ல, நீங்க எகிப்திலிருந்து புறப்படும் போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினது, அப்புறம் நீங்க யோர்தானுக்கு அந்த சைடு எரிகோவோட 2 ராஜாக்களுக்கு நீங்க பண்ணினதெல்லாம் நாங்க கேள்விப்பட்டோம். இதெல்லாம் நாங்க கேள்விப்படும் போதே எங்களோட இருதயம் கரைந்து போயிடுச்சு. உங்களால எங்க எல்லாருடைய தைரியமும் அற்று போயிடுச்சு. உங்களோட தேவனாகிய கர்த்தர் தான் உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இப்ப நான் அந்த ராஜாக்களோட ஆட்கள் கிட்ட இருந்து காப்பாத்தி உங்களுக்கு தயவு பண்ணினேல, அதே மாதிரி நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு பண்ணுவேன்னு எனக்கு உங்க கர்த்தரின் பேரில் சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாள். நீங்க என்னோட அம்மா அப்பா என்னோட சகோதர சகோதரிகள் அவங்களுக்கு உண்டான எல்லாத்தையும் உயிரோட வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு ஒரு நிச்சயமான அடையாளத்தை நீங்க கொடுக்க வேண்டும் என்று கேட்டாள். அதற்கு அந்த 2 பேரும் அவளை நோக்கி, எங்கள் ஜீவன் தான் உங்க ஜீவனுக்கு ஈடு. நீங்கள் எங்கள் காரியத்தை வெளியே சொல்லாம இருந்தீங்கன்னா கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும் போது நாங்க உங்களுக்கு தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்று சொன்னார்கள். ராகாப்புடைய வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது. அவள் அலங்கத்திலே குடியிருந்தாள். அப்பொழுது ராகாப் அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாக இறக்கிவிட்டாள். அப்பொழுது அவள் அந்த 2 பேரையும் பார்த்து, உங்களை தேடி வந்தவங்க உங்களை கண்டுபிடிக்காம இருக்கணும்னா நீங்க மலைக்கு போயிருங்க. அவங்க திரும்பி வர வரைக்கும் அங்கேயே 3 நாள் ஒளிஞ்சிருந்து அதுக்கப்புறம் நீங்க உங்க வழியிலே போங்கன்னு சொன்னாள். அப்பொழுது அந்த 2 பேரும் ராகாப்பை பார்த்து, நாங்க தேசத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு கயிற்றை எங்களுக்கு இறக்கி விட்டு இந்த ஜன்னலிலே கட்டிவை. உன்னோட அம்மா அப்பா சகோதரர்கள் இப்படி உன் தகப்பன் வீட்டார் எல்லாரையும் உன்னிடத்தில் உன்னுடைய வீட்டிலே சேர்த்துக்கொள். இல்லனா நீங்க எங்க கையில இருந்து வாங்கின ஆணைக்கு நாங்க நீங்களா இருப்போம். எவனாவது உன் வீட்டு வாசலிலிருந்து வெளியே புறப்பட்டு போனால் அவனுடைய ரத்த பலி அவன் தலையின் மேலே இருக்கும். எங்க மேல எந்த குற்றமும் கிடையாது. ஒருவேளை உன்னோட வீட்டில் இருக்கிற எவன் மேலேயாவது கை போடப்பட்டால் அவனோட ரத்த பலி எங்க தலையின் மேலே இருக்கும். நீ எங்களை பத்தின விஷயங்களை வெளியே சொன்னா நீ எங்க கையில இருந்து வாங்கின ஆணைக்கு நாங்க நீங்களா இருப்போம் என்றார்கள். அதற்கு அவர்கள், நீங்க சொன்னபடியே ஆகட்டும்னு சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டார். அவர்களும் அங்கிருந்து போய்விட்டார்கள். பின்பு அவர்கள் சொன்ன மாதிரியே அந்த சிவப்பு கயிற்றை அந்த ஜன்னலிலே கட்டி வைத்தாள். அந்த 2 மனுஷரும் மலையில் போய் அவர்கள் தேடினவர்கள் திரும்பி போற வரைக்கும் 3 நாள் அங்கேயே தங்கியிருந்தார்கள். அவர்களை தேடினவர்கள் வழியெல்லாம் அவர்களை தேடியும் காணாதே போனார்கள். 3 நாளைக்கு பிறகு அந்த 2 மனுஷரும் திரும்பி மலையிலிருந்து இறங்கி ஆற்றை கடந்து யோசுவா கிட்ட வந்தார்கள். யோசுவா கிட்ட அங்கே அவர்களுக்கு நடந்த எல்லாவற்றையும் யோசுவாவுக்கு தெரியப்படுத்தினார்கள். கர்த்தர் தேசத்தையெல்லாம் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்றும் தேசத்தின் குடிகள் எல்லாம் நமக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள் என்றும் யோசுவாவிடம் சொன்னார்கள். யோசுவா அதிகாலமே எழுந்து இஸ்ரவேல் புத்திரர் அனைவரோடும் கூட சீத்திமிலிருந்து புறப்பட்டு யோர்தான் வரைக்கும் பிரயாணம் பண்ணி வந்தார்கள். அவர்கள் யோர்தானை கடந்து போறதுக்கு முன்னாடி அன்னைக்கு ராத்திரி அவங்க எல்லாரும் அங்கேயே தங்கினார்கள். 3 நாள் கழித்து இஸ்ரவேல் ஜனங்களின் அதிபதி பாளையத்தில் இருக்கிற எல்லா ஜனங்ககிட்டையும் போய், நீங்க உங்க தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியர்களாகிய ஆசாரியர்களையும் பார்த்த உடனே நீங்க எல்லாரும் உங்க இடத்தை விட்டு புறப்பட்டு உடன்படிக்கை பெட்டிக்கு பின்னாடி போங்க. உங்களுக்கு உடன்படிக்கை பெட்டிக்கும் இடையில 2000 முழம் தூரமான இடைவெளி இருக்க வேண்டும். இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு நாளும் இந்த வழியா நடந்து போனதே கிடையாது. அதனால நம்ம எந்த வழியா நடந்து போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதுக்கு பக்கத்துல நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லி அவர்களுக்கு கட்டளை. யோசுவா ஜனங்களை பார்த்து, உங்களை பரிசுத்த பண்ணிக்கோங்க, நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்று சொன்னார். பின்பு யோசுவா ஆசாரியர்களை பார்த்து, நீங்க உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னாடி நடந்து போங்கன்னு சொன்னார். அப்படியே அவர்களும் உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்பாக நடந்து போனார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்றைக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன்.
நீ உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் போய் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும் போது யோர்தானை நில்லுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடு என்றார். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீங்க எல்லாரும் இங்க வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கோங்க. ஜீவனுள்ள தேவன் உங்க நடுவில் இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்பாக யோர்தானிலே போகிறது. இப்பொழுதும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொருவராக பிரித்தெடுங்க. இப்போ நான் எதுக்காக சொல்றேன்னா, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்டவுடனே மேலிருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றார். ஜனங்களும் யோர்தானை கடந்து போறதுக்காக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்களும் உடன்படிக்கை பெட்டி ஜனங்களுக்கு முன்பாக சுமந்து கொண்டு போய் யோர்தான் வரைக்கும் வந்தார்கள். இந்த யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடக்கூடிய ஒரு நதியாகும். அப்படிப்பட்ட நதி அன்றைக்கு பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்திலே பட்டவுடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதார் என்னும் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமமான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிச்சு. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து போற வரைக்கும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரையின் வழியாக கடந்து போனார்கள். இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து போனார்கள். இவங்க எல்லாரும் யோர்தானை கடந்து வந்த பிறகு கர்த்தர் யோசுவாவை பார்த்து, யோசுவா கிட்ட, நீங்க ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொருவராக ஜனங்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு இங்கே இந்த யோர்தானின் நடுவிலே ஆசாரியர்களின் கால்கள் நிலையாக நின்ற இடத்திலே 12 கற்களை எடுத்து அந்த கற்களை உங்களோட கூட எடுத்துக்கொண்டு அக்கறைக்கு கொண்டு போங்க. இன்னைக்கு ராத்திரி நீங்க தங்குற இடத்துல அந்த கற்களை வையுங்கள் என்று நீ அவங்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கர்த்தர் யோசுவாவிடம் கூறினார். யோசுவாவும் போய் இஸ்ரவேல் புத்திரரில் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஆயத்தப்படுத்தியிருந்த 12 பேரை அழைத்து அவங்க கிட்ட, நீங்க யோர்தானின் நடுவிலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நடந்து போங்க. உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாக இருக்கிறதற்காக இஸ்ரவேல் ஜனங்களுடைய கோத்திரங்களின் எண்ணிக்கைக்கு சரியாக உங்களில் ஒவ்வொருவனும் ஒவ்வொரு கல்லை தன் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு போக வேண்டும். நாளைக்கு உங்க பிள்ளைகள் இந்த கற்களை பார்த்து இதெல்லாம் என்ன கல்லுன்னு கேட்கும் போது நீங்க அவங்க கிட்ட சொல்ல வேண்டியது என்னன்னா, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக தண்ணீர் பிரிந்து போனதால அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. நாங்க யோர்தானை கடந்து போகும்போது யோர்தானின் தண்ணீர்கள் பிரிந்து போயிற்று. அதனால இந்த கற்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்றென்றைக்கும் நினைவுபடுத்துவதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது என்று உங்க பிள்ளைகளிடம் சொல்லுங்கள் என்றார் யோசுவா. யோசுவா கட்டளையிட்டபடியே இஸ்ரவேல் ஜனங்களும் செய்தார்கள். கர்த்தர் யோசுவா கிட்ட சொன்னபடியே இஸ்ரவேல் ஜனங்களுடைய கோத்திரங்களின் எண்ணிக்கைக்கு சரியாக 12 கற்களை யோர்தானின் நடுவிலிருந்து எடுத்துக்கொண்டு அந்த கற்களை தங்களோடு கூட அக்கறைக்கு கொண்டு போனார்கள். அவர்கள் அன்னைக்கு ராத்திரி தங்கின இடத்தில் அந்த 12 கற்களையும் கொண்டு போய் வைத்தார்கள். இப்போ அந்த யோர்தானின் நடுவிலும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியர்களின் கால்களும் நின்ற இடத்திலே யோசுவா அந்த 12 கற்களை நாட்டினார். அவைகள் இந்த நாள் வரைக்கும் அங்கேதான் இருக்கிறது என்று வேதாகமம் கூறுகிறது. மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்த எல்லாவற்றின்படியும் ஜனங்களுக்கு சொல்லும்படிக்கு கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்டவைகள் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற வரைக்கும் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் அந்த யோர்தான் நதியில் தான் நின்று கொண்டிருந்தார்கள். ஜனங்க எல்லாரும் வேக வேகமாய் கடந்து போனார்கள். ஜனங்கள் எல்லாரும் கடந்து போன பிறகு கர்த்தருடைய பெட்டியும் கடந்தது. ஆசாரியர்கள் இப்ப ஜனங்களுக்கு முன்பாக போனார்கள். மோசே தங்களுக்கு சொன்னபடியே ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அணி அணியாய் கடந்து போனார்கள். ஏறக்குறைய 40,000 பேர் யுத்த சன்னதராய் யுத்தம் பண்ணும்படிக்கு கர்த்தருக்கு முன்பாக எரிகோவின் சமமான வெளிக்கு கடந்து போனார்கள். அந்த நாளில் தான் கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி மோசேக்கு பயந்திருந்தார்களோ அதே போல யோசுவா உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவர்கள் யோசுவாவுக்கும் பயந்திருந்தார்கள். இப்பொழுது கர்த்தர் யோசுவாவை பார்த்து, சாட்சியின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களை யோர்தானிலிருந்து கரையேறும்படிக்கு அவர்களுக்கு கட்டளையிடு என்று சொன்னார். யோசுவாவும் யோர்தானிலிருந்து கரையேறி வாருங்கள் என்று ஆசாரியர்களுக்கு கட்டளையிட்டார். அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள்
யோர்தானின் நடுவிலிருந்து ஏறினார்கள். அவர்களுடைய உள்ளங்கால்கள் கரையில் ஊன்றின போது யோர்தானின் தண்ணீர்கள் தங்களிடத்தில் திரும்பி அது முன்பு போலவே அது கரையெங்கும் புரண்டு ஓடினது. இப்படியாக முதல் மாதம் 10ஆம் தேதியில் ஜனங்கள் எல்லாரும் யோர்தானிலிருந்து கரையேறி எரிகோவுக்கு கீழ் எல்லையான கில்காலில் எல்லாரும் பாளையம் இறங்கினார்கள். அவர்கள் யோர்தானிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்த அந்த 12 கற்களை யோசுவா கில்காலிலே நாட்டினார். யோசுவா அந்த 12 கற்களை நாட்டின பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நாளைக்கு உங்க பிள்ளைகள் இந்த கற்கள் என்ன என்று உங்ககிட்ட கேட்டா அவங்க கிட்ட இப்படி சொல்லுங்க, என்னன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரை வழியாக இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள். பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறிந்து கொள்ளும்படிக்கும் நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நாங்கள் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை கடந்து போற வரைக்கும் எங்களுக்கு முன்பாக அந்த தண்ணீரை வற்றி போக பண்ணினது போல யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்க கடந்து போற வரைக்கும் அதை வற்றி போக பண்ணினார் என்று அவர்களுக்கு நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று யோசுவா கூறினார். இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்து முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை ஜனங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதை யோர்தானுக்கு மேல் கரையில் குடியிருந்த எமோரியரின் சகல ராஜாக்களும் சமுத்திரத்தின் அருகே குடியிருந்த கானானியரின் சகல ராஜாக்களும் கேள்விப்பட்டார்கள். அவர்கள் அதை கேள்விப்பட்டதுல இருந்து அவங்களோட இருதயம் கரைந்து போயிற்று. அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ரொம்பவே சோர்ந்து போனார்கள். அந்த நாட்களில் கர்த்தர் யோசுவாவை பார்த்து, நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மறுபடியும் 2வது முறையாக விருத்த சேதனம் பண்ணு என்றார். அப்பொழுது யோசுவாவும் கர்த்தர் தன்னிடம் சொன்னபடியே கருக்கான கத்திகளை உண்டாக்கி ஆர்லோத் மேட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விருத்த சேதனம் பண்ணினார். யோசுவா இப்படி மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விருத்த சேதனம் பண்ண காரணம் என்னன்னா, எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லாருமே விருத்த சேதனம் பண்ணியிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் வழியிலே வனாந்தரத்தில் பிறந்த ஜனங்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்படாம இருந்தாங்க. இவங்கள்ல எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்களில் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாம போன எல்லா யுத்த புருஷர்களும் சாகர வரைக்கும் அந்த வனாந்தரத்துல 40 வருஷமாக அணைந்து தெரிந்தார்கள். ஏன்னா கர்த்தர் அவர்கள் கானான் தேசத்தை காண்பதில்லை என்று அவர் ஆணையிட்டிருந்தார். இப்படி இறந்து போன அந்த ஜனங்களுக்கு பதிலாக கர்த்தர் எலும்ப பண்ணின அவர்களுடைய பிள்ளைகளை தான் யோசுவா விருத்த சேதனம் பண்ணினார். வழியிலே அவர்களுக்கு விருத்த சேதனம் பண்ணாததால அவங்க விருத்த சேதனம் இல்லாமலே இருந்தாங்க. ஜனங்க எல்லாருக்கும் விருத்த சேதனம் பண்ணி முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு குணமாகிற வரைக்கும் அவங்க எல்லாரும் அவங்க இடத்துல அவங்க பாளையத்துல தங்கி இருந்தாங்க. கர்த்தர் யோசுவாவை பார்த்து, இன்னைக்கு எகிப்தின் நிந்தை உங்கள் மேல் வராதபடிக்கு அதை புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த இடம் இந்நாள் வரைக்கும் கில்கால் என்று அழைக்கப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கில்காலில் பாளையம் இறங்கி மாதத்தின் 14ஆம் தேதி அந்தி நேரத்திலே எரிகோவின் சமமான வெளிகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். பஸ்காவின் அடுத்த நாளான அன்னைக்கே அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தினால் ஆன புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். இவர்கள் தேசத்தினுடைய தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அந்த நாளிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னா இல்லாமல் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்துக் கொண்டு ஒருவர் யோசுவாவுக்கு எதிராக நின்றார். யோசுவா அவரிடம் போய், நீர் எங்களை சார்ந்தவரோ இல்லை எங்க சத்துருக்களை சார்ந்தவரோ என்று கேட்டார். அதற்கு அவர், இல்லை, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையில் முகங்குப்புற விழுந்து அவரை பணிந்து கொண்டு அவரை பார்த்து, என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்ன என்று கேட்டான். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை பார்த்து, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவாவும் அப்படியே செய்தார். எரிகோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை பார்த்து, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். யுத்த புருஷர்களாக நீங்க எல்லாரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாங்க. இப்படி நீங்க 6 நாள் செய்ய வேண்டும். 7 ஆசாரியர்கள் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் நீங்கள் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர வேண்டும். ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தோணியாய் ஊதும் போதும் நீங்கள் அந்த எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்க வேண்டும். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற வேண்டும் என்று கர்த்தர் கூறினார்.
அப்படியே யோசுவா ஆசாரியரை கூப்பிட்டு அவங்களை பார்த்து, நீங்க உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போங்க. 7 ஆசாரியர்கள் தொனிக்கிற 7 எக்காலங்களை பிடித்துக்கொண்டு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக போங்கன்னு சொன்னார். பின்பு யோசுவா ஜனங்களை பார்த்து, நீங்க எல்லாரும் பட்டணத்தை சுற்றி நடந்து போங்க. யுத்த சன்னத்தரானவர்கள் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்து போங்கன்னு சொன்னார். யோசுவா ஜனங்களிடத்தில் பேசின உடனே தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடித்திருந்த 7 ஆசாரியர்கள் கர்த்தருக்கு முன்பாக நடந்து எக்காலங்களை ஊதினார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு பின்னாடி வந்தது. இந்த எக்காலங்களை ஊதுகிற ஆசாரியருக்கு முன்பாக யுத்த சன்னத்தரானவர்கள் நடந்து போனார்கள். பின்தண்டு எக்காலங்கள் ஊதப்படும் போது பெட்டிக்கு பின் சென்றது. யோசுவா ஜனங்களை பார்த்து, நான் உங்களுக்கு சொல்ற நாள் வரைக்கும் நீங்க ஆர்ப்பரிக்காமலும் உங்க வாயினால் சத்தம் காட்டாமலும் இருக்கணும். உங்க வாயிலிருந்து ஒரு பேச்சு புறப்படக்கூடாது. ஆர்ப்பரியுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்ற நாள்ல தான் நீங்க ஆர்ப்பரிக்கணும்னு யோசுவா ஜனங்களுக்கு கட்டளையிட்டு இருந்தார். அப்படியே கர்த்தரின் பெட்டியை பட்டணத்தை சூழ்ந்து ஒரு முறை சுற்றி வர பண்ணினான். ஒரு முறை சுற்றி வந்த பிறகு அவர்கள் திரும்ப பாளையத்திலே வந்து ராத்திரி பாளையத்திலே தங்கினார்கள். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தார். அடுத்த நாள் ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். தொனிக்கிற 7 எக்காலங்களை பிடித்திருக்கிற ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதிக்கொண்டே கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். எக்காலங்கள் ஊதப்படும் போது பின்தண்டு கர்த்தரின் பெட்டிக்கு பின் சென்றது. ஜனங்க எல்லாரும் 2வது நாளிலும் பட்டணத்தை ஒரு முறை சுற்றி வந்து பாளையத்துக்கு திரும்பினார்கள். இப்படியே ஜனங்கள் 6 நாளும் செய்தார்கள். 7வது நாளோ அவர்கள் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அதே மாதிரியே பட்டணங்களை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அதாவது 7வது நாளான அன்னைக்கு மட்டுமே அவர்கள் பட்டணத்தை 7 முறை சுற்றி வந்தார்கள். 7ஆம் தரம் ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதும் போது யோசுவா ஜனங்களை பார்த்து, ஆர்ப்பரியுங்கள், பட்டணங்களை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆனாலும் இந்த பட்டணமும் இதிலுள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாக இருக்கும். நாம் இந்த தேசத்திற்கு வேவு பார்க்க அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்திருந்தபடியால் அவளும் அவளோட வீட்டுக்குள் இருக்கிறவர்கள் மட்டுமே உயிரோடு இருப்பாங்க. நீங்க இந்த சாபத்தீடானதுல ஏதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்களும் சாபத்தீடாவீங்க. இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை களங்கம் பண்ணாதபடிக்கு நீங்கள் சாபத்தீடானவைகளுக்கு மட்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள். அவைகள் எல்லாம் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றார். எக்காலங்களை ஊதும் போது ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். ஜனங்கள் எக்கால சத்தத்தை கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்கும் போது அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்களுக்கு நேரான பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்தில் இருந்த புருஷர்களையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினார்கள். யோசுவா தேசத்தை வேவு பார்க்கும்படி அனுப்பின அந்த 2 பேரையும் பார்த்து, நீங்க அந்த ராகாப்பின் வீட்டிற்கு போய் நீங்க அவளுக்கு ஆணையிட்டு கொடுத்தபடியே அவளையும் அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் அங்கிருந்து வெளியே கொண்டு வாங்கன்னு சொன்னார். அப்பொழுது வேவுக்காரர்களான அந்த 2 வாலிபர்களும் ராகாப் வீட்டிற்குள் போய் ராகாப் அவள் தகப்பனையும் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்துக்கு வெளியே இருக்கும்படி பண்ணினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பட்டணத்தையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் அக்னியினால் சுட்டெரித்தார்கள். வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களை மட்டும் கர்த்தரின் ஆலய பொக்கிஷத்திலே சேர்த்தார்கள். ராகாப் வேவுக்காரர்களை மறைத்து வைத்தபடியினால் ராகாப்பையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் யோசுவா உயிரோட வைத்தார். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள் என்று வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த நாட்களில் யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்புகிற மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருப்பான். அவன் அஸ்திபாரத்தை போடும் போது அவன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கும் போது தன் இளைய குமாரனை சாக கொடுப்பான் என்று கூறி யோசுவா சாபமிட்டார். இப்படி கர்த்தர் யோசுவா கூட இருந்ததால் யோசுவாவின் கீர்த்தி தேசம் எங்கும் பரம்பிச்சு. எரிகோ பட்டணத்துக்கு யுத்தத்துக்கு போகும்போது யோசுவா ஜனங்க கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, என்னன்னா இந்த பட்டணத்திலிருந்து எந்த ஒரு சாபத்தீடான பொருளையும் நீங்க எடுக்க கூடாது. மீறி எடுத்தீங்கன்னா நீங்களும் சாபத்தீடா இருப்பீங்க. பாளையத்துக்கு கொண்டு வந்து பாளையத்தை நீங்க கலங்கம் பண்ணிடாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இது ஒரு எச்சரிக்கையாகவும் யோசுவா ஜனங்களுக்கு சொல்லியிருந்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களில் ஒருத்தன் இந்த சாபத்தீடான விஷயத்துல துரோகம் பண்ணிட்டான். அவன் பெயர் ஆகான். இவன் யாருன்னா யூதா கோத்திரத்தில் பிறந்த சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்தவன். இந்த ஆகான் தான்
ஆகான் அந்த சாபத்தீடானதில் சிலவற்றை இச்சித்து எடுத்துக்கொண்டான். இதனால இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. யோசுவா ஆயி பட்டணத்தை வேவு பார்க்கறதற்காக ஆட்களை அனுப்பினார். இந்த ஆயி பட்டணம் பெத்தேலுக்கு கிழக்கே உள்ள பெத்தாவினுக்கு பக்கத்தில் இருக்கிறது. யோசுவா அந்த வேவுக்காரர்களிடம், நீங்கள் போய் அந்த ஆயி பட்டணத்தை வேவு பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னார். அவங்களும் வேவு பார்த்துட்டு யோசுவா கிட்ட திரும்பி வந்தாங்க. அந்த வேவுக்காரர்கள் யோசுவா கிட்ட, நம்ம ஜனங்கள் எல்லாருமே அங்க போக வேண்டிய அவசியமே இல்ல, நம்ம கிட்ட இருந்து ஒரு 2000-3000 பேர் மட்டும் போனாலே போதும், அந்த ஆயி பட்டணத்தை நம்ம ஈஸியாவே பிடிச்சிடலாம், அவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, அதனால நம்ம எல்லா ஜனங்களையும் அங்க போக சொல்லி அவங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு சொன்னார்கள். அந்த வேவுக்காரர்கள் சொன்னபடியே ஜனங்கள்ல ஏறக்குறைய 3000 பேர் அந்த இடத்துக்கு போனாங்க. இவங்க நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா அங்க நடந்தது. ஆயி பட்டணத்தின் மனுஷர் எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்களிலிருந்து போன அந்த 3000 பேரில் கிட்டத்தட்ட 36 பேரை அவர்கள் வெட்டி போட்டார்கள். அவர்கள் அந்த ஆயி பட்டணத்தின் மனுஷருக்கு முன்பாக முருந்தோடினார்கள். அவர்களின் பட்டண வாசல்களின் வெளியிலிருந்து சேபாரின் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி மலை இறக்கத்தில் அவர்களை வெட்டினார்கள். இதனால இஸ்ரவேல் ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. இஸ்ரவேல் ஜனங்கள் இறந்து போன விஷயத்தை கேள்விப்பட்ட யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, யோசுவாவும் இஸ்ரவேல் மூப்பரும் சாயங்காலம் வரைக்கும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக் கொண்டு கிடந்தார்கள். யோசுவா மிகுந்த துக்கத்தோடு கர்த்தரை பார்த்து, கர்த்தராகிய ஆண்டவரே, இந்த எமோரியரின் கையினால சாகிறதுக்காகவா இந்த ஜனங்களை யோர்தானை கடக்க பண்ணினீங்க? இதுக்கு நாங்க யோர்தானுக்கு அக்கறையிலே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. ஆண்டவரே, இஸ்ரவேல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். கானானியரும் தேசத்தின் குடிகள் எல்லாரும் இதை கேட்டால் எங்களை வணிந்து கொண்டு எங்கள் பேரை பூமியிலே இராதபடிக்கு வேறற்று போக பண்ணுவார்களே. அப்பொழுது உமது மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர் என்று கேட்டார். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டபாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. அதனால்தான் இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானவர்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் நான் இனி உங்களோட இருக்க மாட்டேன். எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி அவங்க கிட்ட சொல்ல வேண்டியது என்னன்னா, நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவில் இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காமல் இருக்கிற வரைக்கும் நீங்க உங்க சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க முடியாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். காலையிலே நீங்கள் கோத்திரம் கோத்திரமாக வர வேண்டும். அப்பொழுது கர்த்தர் குறிக்கிற கோத்திரம் வம்சம் வம்சமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற வம்சம் குடும்பம் குடும்பமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற குடும்பம் பேர் பேராக வர வேண்டும். அப்பொழுது சாபத்தீடானதை எடுத்தவனை கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு கர்த்தரின் உடன்படிக்கை மீறி இஸ்ரவேலிலே மதிகேடான காரியத்தை அவன் செய்ததால அவனும் அவனுக்குள்ள யாவும் அக்னியினால் சுட்டெரிக்கப்பட வேண்டும். இப்படியாக கர்த்தர் யோசுவாவிடம் கூறினார். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து இஸ்ரவேலரை கோத்திரம் கோத்திரமாக வரப்பண்ணினான். அப்பொழுது யூதாவின் கோத்திரம் குறிக்கப்பட்டது. யோசுவா யூதாவின் வம்சங்களை வரப்பண்ணினார். அப்பொழுது சேராகின் வம்சம் குறிக்கப்பட்டது. பின்பு யோசுவா சேராகியரின் வம்சத்தை பேர் பேராக வரப்பண்ணினார். அப்பொழுது சப்தி என்பவன் குறிக்கப்பட்டான். அவன் வீட்டாரை யோசுவா பேர் பேராக வரப்பண்ணினார். அப்பொழுது யூதா கோத்திரத்து சேராகின் குமாரனாகிய சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான். அப்பொழுது யோசுவா ஆகானை பார்த்து, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து. அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு மறைக்காம சொல்லு. அப்பொழுது ஆகான் யோசுவா கிட்ட, நான் உண்மையாகவே இஸ்ரவேல் தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்டேன். அன்னைக்கு நடந்த கொள்ளையில நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் பார்த்தேன். அவைகளை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு. அதனால அதை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். அதை எல்லாத்தையும் என்னோட கூடாரத்துக்கு நடுவுல பூமிக்குள்ள புதைச்சு வச்சிருக்கேன். வெள்ளி அதுக்கு அடியில தான் இருக்குதுன்னு சொன்னான். உடனே யோசுவா அவன் கூடாரத்துக்கு ஆட்களை அனுப்பினான். அவர்களும் கூடாரத்துக்கு ஓடினார்கள். அவன் சொன்னபடியே அவனுடைய கூடாரத்தில் அது புதைந்திருந்தது. வெள்ளியும் அதன் கீழ் தான் இருந்தது. அவைகள் எல்லாவற்றையும் கூடாரத்தின் நடுவில் இருந்து தோண்டி எடுத்து அதை யோசுவா கிட்டையும் இஸ்ரவேல் ஜனங்க கிட்டையும் கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து வைத்தார்கள். அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரோடும் கூட சேராகின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையும் பொன் பாலத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் அவனுடைய ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள எல்லாவற்றையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார்கள். அங்கே யோசுவா அவனை பார்த்து, நீ எங்களை இப்படி கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியினால் சுட்டெரித்து கற்களினால் மூடி ஒரு பெரிய கற்குவிலாக குவித்தார்கள். அந்த குவியல் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது என்று வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால்தான் அந்த இடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு எனப்படுகிறது. இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார்.
ஆகான் பண்ண காரியத்தினால இஸ்ரவேல் ஜனங்கள் இறந்து போனதை நினைச்சு யோசுவா ரொம்பவே கலங்கி போயிருந்தாங்க. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை பார்த்து, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நீ எழுந்து இந்த யுத்த ஜனங்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு ஆய பட்டணத்தின் மேல் போ. இதோ ஆய பட்டணத்தின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். நீ எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தது போல ஆயுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்வாய். ஆயில் கொள்ளையிட்ட பொருட்களையும் மிருக ஜீவன்களையும் உங்களுக்கு கொள்ளையாக எடுத்துக் கொள்ளலாம். பட்டணத்திற்கு பின்னாலே பதிவிடை வை என்று கர்த்தர் கூறினார். அப்பொழுது ஆயி பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணுவதற்காக யோசுவாவும் சகல யுத்த ஜனங்களும் எழுந்து புறப்பட்டு போனார்கள். யோசுவா கிட்டத்தட்ட 30,000 யுத்த வீரர்களை தெரிந்தெடுத்து அவங்கள ராத்திரி நேரத்துல அனுப்பினார். யோசுவா அவங்க கிட்ட, நீங்க பட்டணத்திற்கு பின்னாடி பதுங்கிருங்க, பட்டணத்துக்கு ரொம்ப தூரமா போகாம எல்லாரும் ஆயத்தமா இருங்க. நானும் என்னோட இருக்கிற எல்லா ஜனங்களும் பட்டணத்துக்கு பக்கத்துல நெருங்கி வருவோம். அந்த ஆயி பட்டணத்துக்காரங்க முன்னாடி மாதிரியே எங்களுக்கு எதிராக புறப்பட்டு வரும்போது நாங்க அவங்களுக்கு முன்னாடி ஓடி போவோம். அப்பொழுது அவர்கள் எங்களை பார்த்து முன்னாடி மாதிரியே, இந்தா நமக்கு முன்னாடி பயந்து ஓடி போறாங்க பாரு அப்படின்னு சொல்லி எங்களை துரத்துறதுக்காக கிளம்பி வருவாங்க. ஆனா நாங்க எதுக்கு ஓடி போறோம்னா, அவங்க பட்டணத்தை விட்டு இந்த சைடு வர வைக்கிறதுக்காகத்தான் நாங்க அவங்களுக்கு முன்னாடி ஓடி போறோம். இப்படி நாங்க ஓடும்போது பதுங்கி இருக்கிற நீங்க எல்லாரும் எழும்பி வந்து பட்டணத்தை பிடிக்க வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் அந்த பட்டணத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். நீங்க பட்டணத்தை பிடிக்கும் போது அதை தீக்குளித்து போட்டுருங்க. கர்த்தருடைய சொல்படி செய்யுங்க. இதை நான் உங்களுக்கு கட்டளையாக சொல்கிறேன் என்று சொல்லி யோசுவா அவர்களை அனுப்பினார். அவர்களும் போய் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவே ஆயிக்கு மேற்காக பதுங்கி இருந்தார்கள். யோசுவா அன்னைக்கு ராத்திரி ஜனங்களுக்குள்ளே தங்கினார். இதுக்கப்புறம் யோசுவா இந்த ஆயி பட்டணத்தை கைப்பற்றுகிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தொடர்ந்து கேளுங்க. யோசுவா அதிகாலமே எழுந்து ஜனங்களை எண்ணி பார்த்தார். பின்பு யோசுவா இஸ்ரவேலரின் மூப்பரோடும் கூட ஜனங்களுக்கு முன்னாலே நடந்து போய் ஆயி பட்டணத்திற்கு மேல் போனார். யோசுவாவோடு இருந்த யுத்த ஜனங்கள் எல்லாரும் நடந்தே வந்து பட்டணத்திற்கு எதிராக வந்து சேர்ந்தார்கள். ஜனங்கள் ஆயிக்கு வடக்கே பாளையம் இறங்கினார்கள். அவர்களுக்கும் ஆயிக்கு நடுவே ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது. யோசுவா அவர்களில் ஏறக்குறைய 5,000 பேரை பிரித்தெடுத்து அவர்களை பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவே பட்டணத்திற்கு மேலண்டையில் பதுங்கி இருக்கும்படி வைத்தார். அவங்க ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரியே அந்த ஆயி பட்டணத்திற்கு வடக்கையும் தெற்கையும் ஜனங்களை பதுங்கி இருக்கும்படி வைத்தார். பிளான் படியே எல்லாத்தையும் செட் பண்ண பிறகு யோசுவா அன்னைக்கு ராத்திரி பள்ளத்தாக்கில் போய் இருந்தார். ஆயின் ராஜா இதை பார்த்தபோது அவனும் அவனுடைய பட்டணத்தின் சகல ஜனங்களும் இஸ்ரவேலருக்கு எதிராக யுத்தம் பண்றதுக்காக அதிகாலமே எழுந்து வேகமாய் அவர்கள் அந்த சமனான வெளிக்கு நேராக புறப்பட்டு வந்தார்கள். பட்டணத்துக்கு பின்னாடி இஸ்ரவேலின் ஒரு கூட்டம் பதுங்கி இருக்கிறது ஆயின் ராஜாவுக்கு தெரியாது. யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அவங்களுக்கு முன்னாடி வனாந்தரத்துக்கு போகிற வழியாய் ஓடி போனார்கள். அப்பொழுது பட்டணத்துக்குள் இருந்த எல்லா ஜனங்களும் யோசுவாவின் ஜனங்களை பின்னாடியே வந்து துரத்தி பிடிக்கிறதுக்காக அவங்க எல்லாரும் பட்டணத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அந்த ஆயி பட்டணத்திலயும் சரி பெத்தேலிலும் சரி அந்த பட்டணத்துல ஒருத்தன் கூட இல்லாம இஸ்ரவேலை துரத்தி பிடிக்கிறதுக்காக அவங்க பின்னாடி ஓடி வந்தாங்க. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை பார்த்து, உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆயிக்கு நேராக நீட்டு, அதை நான் உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா தன் கையில் இருந்த ஈட்டியை பட்டணத்திற்கு நேராக நீட்டினான். அவன் தன் கையை நீட்டின உடனே பதுங்கியிருந்தவர்கள் தீவிரமாய் தாங்கள் இருந்த இடத்திலிருந்து எழும்பி ஓடி பட்டணத்திற்கு வந்து அதை பிடித்து வேகமாய் பட்டணத்தை தீக்கொளுத்தினார்கள். இஸ்ரவேலரை துரத்திட்டு போன ஆயி பட்டணத்தின் மனுஷர்கள் பின்னாடி திரும்பி பார்த்தபோது பட்டணத்தின் புகை வானத்து வரைக்கும் எழும்புகிறதை பார்த்தார்கள். அப்பொழுது அவங்களால அங்க இங்க ஓட முடியாம நின்னாங்க. இப்போ வனாந்தரத்துக்கு ஓடி போன இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை பின்தொடர்ந்து வந்த ஆயின் ஜனங்களின் முகமாய் திரும்பினார்கள். பதுங்கி இருந்தவங்க பட்டணத்தை பிடித்ததையும் பட்டணத்தின் புகை மேலே எழும்புகிறதையும் யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் பார்க்கிறாங்க. உடனே அவங்க திரும்பி ஆயின் மனுஷர்களை முறியடித்தார்கள். பட்டணத்துல இருந்தவங்களும் அவங்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்ததால சிலர் இந்த புறத்திலும் சிலர் அந்த புறத்தில் இருந்த இஸ்ரவேலருக்கு நடுவே அகப்பட்டு கொண்டார்கள். இப்படி ஆயி பட்டணத்துக்காரங்க இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அதனால அவங்கள ஒருத்தங்க கூட உயிரோடு இல்லாதபடிக்கு அவங்க எல்லாரையும் வெட்டி போட்டாங்க. ஆயின் ராஜாவை மட்டும் உயிரோடு பிடித்து யோசுவா கிட்ட கொண்டு வந்தாங்க. இஸ்ரவேலர்கள் வனாந்தர வெளியிலே தங்களை துரத்தின ஆயின் குடிகளையெல்லாம் வெட்டி தீர்ந்த பிறகும் அவங்க எல்லாரும் நாசமாகிற வரைக்கும் பட்டய கருக்கினால் விழுந்து இறந்த போதும் இஸ்ரவேல் எல்லாரும் ஆயி பட்டணத்திற்கு திரும்பி அதை பட்டய கருக்கினாலே சங்கரித்தார்கள். அந்த நாளில் ஆணும் பெண்ணுமாக ஆயி பட்டணத்தின் மனுஷர் எல்லாரும் 12,000 பேர் விழுந்தார்கள். இந்த ஆயி பட்டணத்து ஜனங்கள் எல்லாரும் செத்து மடிகிற வரைக்கும் யோசுவா ஈட்டியை நீட்டி கொண்டிருந்த தன் கையை மடக்கவில்லை. இந்த முறை கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்ட வார்த்தையின்படியே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பட்டணத்தின் மிருக ஜீவனையும் கொள்ளையையும் மட்டுமே எடுத்து வைத்துக் கொண்டார்கள். யோசுவா ஆயி பட்டணத்தை சுட்டெரித்து அது என்றென்றைக்கும் பாழாய் கிடக்கும் மண்மேடாக்கினார். யோசுவா ஆயின் ராஜாவை ஒரு மரத்திலே தூக்கி போட்டு
சாயங்காலம் வரைக்கும் அதிலே தொங்க விட்டார். சூரியன் அஸ்தமித்த பின்பு யோசுவா அவன் உடலை மரத்தை விட்டு கீழே இறக்க சொன்னான். அவன் உடலை பட்டணத்தின் வாசலிலே கொண்டு போய் போட்டு ஒரு பெரிய கற்கோவிலாக அந்த உடலின் மேல் குவித்தார்கள். அப்பொழுது யோசுவா மோசே கட்டளையிட்டபடியையும் மோசையின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியும் ஏபால் பர்வதத்தில் இருபாயுதம் படாத முழு கற்களால் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அந்த பலிபீடத்தின் மேல் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக மோசே எழுதியிருந்த நியாய பிரமாணத்தை யோசுவா அங்கே அந்த கற்களில் பெயர்த்தெழுதினார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி மோசே முதலிலே கட்டளையிட்டிருந்தபடியே இஸ்ரவேலர் எல்லாரும் அவர்களுடைய மூப்பரும் அதிபதிகளும் நியாயாதிபதிகளும் அந்நியர்களும் இஸ்ரவேலில் பிறந்தவர்களும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியரான ஆசாரியருக்கு முன்பாக பெட்டியின் இருபுறத்திலும் பாதி பேர் கெர்சி மலைக்கு எதிர்ப்புறமாகவும் பாதி பேர் ஏவாள் மலைக்கு எதிர்ப்புறமாகவும் நின்றார்கள். அதன் பின்பு யோசுவா நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி நியாயப்பிரமாணத்தில் சொல்லிய ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய சகல வார்த்தைகளையும் அவர்களுக்கு முன்பாக வாசித்தார். மோசே கட்டளையிட்ட எல்லாவற்றிலும் யோசுவா இஸ்ரவேலின் முழு சபைக்கும் ஸ்திரீகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அவர்களுக்குள் நடமாடி சஞ்சரித்த அந்நியர்களுக்கும் முன்பாக ஒரு வார்த்தையும் விடாமல் வாசித்தார். யோசுவா எரிகோ பட்டணத்தையும் ஆயி பட்டணத்தை கைப்பற்றின விஷயத்தை யோர்தானுக்கு இந்த சைடு மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் பெரிய சமுத்திரத்தின் கரையோரம் எங்கும் குடியிருக்கிற ஏத்தியரும் கானானியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் மாணவர்களுடைய சகல ராஜாக்களும் கேள்விப்பட்டார்கள். இந்த ராஜாக்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி யோசுவாவோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடு யுத்தம் பண்ணுவதற்காக வேகமாய் கூடினார்கள். இப்போ யோசுவா எரிகோவுக்கும் ஆயிக்கும் செய்ததை கிபியோனின் குடிகளும் கேள்விப்படுறாங்க. இந்த கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்ட உடனே இவங்க தந்திரமா ஒரு யோசனை பண்ணினாங்க. என்னன்னா, கிபியோனியர்கள் தங்களை ஒரு ஸ்தானாதிபதிகளை போல காண்பித்துக் கொண்டார்கள். பழைய பைகளையும் பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சை துருத்திகளையும் தங்க கழுதைக்கு மேல ஏத்திக்கிட்டு பிஞ்சு போன செப்பல்களை தச்சு கால்ல போட்டுக்கிட்டு பழைய வஸ்திரங்களையும் உடுத்தி கொண்டார்கள். வழியில அவங்க சாப்பிடுறதுக்காக கொண்டு வந்த அப்பம் எல்லாம் உலர்ந்ததும் பூசணம் பூத்ததுமா இருந்தது. இந்த கிபியோனியர்கள் கில்காலில் இருக்கிற யோசுவா கிட்ட போய் யோசுவாவையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் பார்த்து அவங்க கிட்ட, நாங்க எல்லாரும் தூர தேசத்துல இருந்து வந்திருக்கோம், நீங்க எங்களோட உடன்படிக்கை பண்ணுங்கன்னு சொன்னார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் அந்த ஏவியரை நோக்கி, நீங்க எங்க நடுவுல தானே கூடியிருக்கீங்க, நாங்க எப்படி உங்களோட உடன்படிக்கை பண்ண முடியும்னு கேட்டார்கள். அதற்கு அந்த கிபியோனியர்கள் யோசுவாவை பார்த்து, நாங்க உமக்கு அடிமைகள் என்று சொன்னார்கள். அதற்கு யோசுவா, அதெல்லாம் சரி, நீங்கெல்லாம் யாரு, எங்க இருந்து வரீங்கன்னு கேட்டார். அதற்கு அந்த கிபியோனியர்கள் யோசுவா கிட்ட, உங்க அடியாராகிய நாங்க எல்லாரும் உங்க கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை கேட்டு ரொம்ப தூர தேசத்துல இருந்து வந்திருக்கோம். உங்க கர்த்தருடைய கீர்த்தியையும் அவர் எகிப்திலே செய்த எல்லாவற்றையும் நாங்க கேள்விப்பட்டோம். அது மட்டுமல்ல, எஸ்போனின் ராஜாவான சீகோன், அதுக்கப்புறம் பாசானின் ராஜாவாகிய ஓக், இந்த 2 ராஜாக்களுக்கும் செய்ததையும் நாங்க கேள்விப்பட்டோம். அதனால எங்க தேசத்துல குடியிருக்கிற ஜனங்களும் எங்க மூப்பரும் எங்க கிட்ட உங்களோட உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்லி எங்களை இங்க அனுப்பிவிட்டாங்க. நாங்களும் அவங்க கேட்டு கொண்டதால உங்களோட உடன்படிக்கை பண்றதுக்காக வந்திருக்கோம். வழியில எங்களுக்கு சாப்பிடறதுக்கு எங்களுக்கு தேவையான ஆகாரங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அங்க இருந்து கிளம்பி வந்திருக்கோம். இங்க பாருங்க, உங்ககிட்ட வர்றதுக்காக நாங்க எங்க தேசத்துல இருந்து கிளம்பின அன்னைக்கு நாங்க சாப்பிடறதுக்காக இந்த அப்பங்களை சுட சுட எங்க வீட்டுல இருந்து எடுத்துக்கொண்டு வந்தோம். ரொம்ப நாள் ஆனதுனால இது இப்ப உளுந்து பூசணம் பூத்து போய் இருக்கு. நாங்க இந்த திராட்சை துருத்திகளை நிரப்பும் போது ரொம்ப புதுசா இருந்துச்சு. இப்ப அதுவும் கிழிஞ்சு போச்சு. நாங்க ரொம்ப தூர தேசத்துல இருந்து பிரயாணம் பண்ணி வந்ததால எங்க வஸ்திரமும் செருப்பும் பழசா போயிட்டுன்னு சொன்னார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்ன எல்லாத்தையும் உண்மைன்னு நம்பி கேட்ட இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய வாக்கை கேட்காம அவங்களோட போஜன பதார்த்தத்துல கொஞ்சம் வாங்கிக்கிட்டாங்க. யோசுவாவும் அவர்களோட சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோட காப்பாற்றக்கூடிய உடன்படிக்கையை அவர்களோட பண்ணினார். அதற்காக சபையின் பிரபுக்களும் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார்கள். இப்படி அவங்களோட உடன்படிக்கை பண்ணி 3 நாள் ஆன பிறகுதான் அவங்க தங்கள் அயலார் என்றும் தங்கள் நடுவே குடியிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர்கள் பிரயாணம் பண்ணும்போது 3வது நாளில அவர்கள் கிபியோன், கெபிரா, பெயரோத், கீரியாத் எயாரீம் என்ற பட்டணங்களுக்கு வந்தார்கள். சபையின் பிரபுக்கள் கிதியோனியர்களுக்கு கர்த்தர் பேர்ல ஆணையிட்டு கொடுத்ததால இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை கொல்லாம விட்டுட்டாங்க. ஆனாலும் சபையார் எல்லாரும் பிரபுக்கள் மேல் முறுமுறுத்தார்கள். இப்படி சபையார் எல்லாரும் முறுமுறுக்கிறத பார்த்து எல்லா பிரபுக்களும் சபையாரை பார்த்து, நாங்க கர்த்தர் பேர்ல ஆணையிட்டு கொடுத்ததால நாம அவங்கள தொடக்கூடாது, இப்ப நம்ம மேல கடும் கோபமும் வரக்கூடாது, அதே சமயம் நாம அவங்களுக்கு கொடுத்த ஆணையின்படி அவங்கள உயிரோடையும் வைக்கணும், அதுக்கு ஒண்ணு பண்ணுவோம். அவங்க எல்லாரும் நாங்க ஆணையிட்டு கொடுத்தபடி
அப்படியே அவங்க உயிரோட இருந்து சபையார் எல்லாருக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் இருக்கட்டும் என்று சபையார் உடனே சொன்னார்கள். பின்பு யோசுவா அந்த கிதியோனியர்களை வர சொல்லி அவங்க கிட்ட, நீங்க எல்லாரும் எங்க நடுவிலே குடியிருந்துகிட்டு நாங்க ரொம்ப தூர தேசத்துல இருந்து வந்திருக்கோம்னு சொல்லி எதுக்கு எங்களை வஞ்சித்தீங்க? ஏன் இப்படி பொய் சொன்னீங்க? இப்பவும் நீங்க சபிக்கப்பட்டவர்கள். என் தேவனுடைய ஆலயத்திற்கு நீங்க விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களுமான பணிவிடைக்காரர்களா இருப்பீங்க. இந்த ஊழியம் உங்களை விட்டு என்றும் நீங்காது என்று சொன்னார். அதற்கு அவங்க யோசுவா கிட்ட, தேசத்தையெல்லாம் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கவும் தேசத்தின் குடிகளை எல்லாம் உங்களுக்கு முன்பாக அழிக்கவும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டது எங்களுக்கு தெரிய வந்தது. நாங்க எங்க உயிரை நினைச்சு ரொம்ப பயந்ததால இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டோம். இப்பொழுதும் இதோ நாங்க உங்க கையில தான் இருக்கோம். உங்க பார்வைக்கு எது நல்லதுன்னு படுதோ, எது நியாயம்னு தோணுதோ அதுபடி எங்களுக்கு பண்ணுங்கன்னு சொன்னார்கள். அவர்கள் சொன்னபடியே யோசுவா அவர்களுக்கு செய்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை கொன்று போடாதபடிக்கு அவர்களை இவர்கள் கைக்கு தப்புவித்தார். யோசுவா கிபியோனியர்களை சபைக்கும் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் இருக்கும் அவருடைய பலிபீடத்துக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களுமாகவும் ஆக்கினார். யோசுவா ஆயி பட்டணத்தை பிடித்து சங்காரம் பண்ணி எரிகாவுக்கும் அதன் ராஜாவுக்கு செஞ்ச மாதிரியே ஆயிக்கும் அந்த ராஜாவுக்கும் செய்ததையும், கிபியோனின் குடிகள் இப்ப இஸ்ரவேல் ஜனங்களோட சமாதானம் பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே குடியிருக்கிறதையும் எருசலேமின் ராஜாவாகிய அதோனி செய்த கேள்விப்பட்டான். இந்த கிபியோன் பட்டணம் என்னன்னா சாதாரணமானது கிடையாது. இந்த கிபியோன் பட்டணம் ராஜதானி பட்டணங்களில் ஒன்றை மாதிரியே மிகப்பெரிய பட்டணமா இருந்திருக்கு. ஆயி பட்டணத்தை பார்க்கலும் பெரிய பட்டணம். அந்த பட்டணத்துல இருக்கிற மனுஷர்கள் எல்லாருமே ரொம்ப பலசாலிகளா இருந்தாங்க. அவங்கள பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருப்பாங்க. அப்படிப்பட்ட பட்டணத்துக்காரங்க யோசுவா கூட சமாதானம் பண்ணி அவங்க கூட குடியிருக்கிறத பார்த்த இந்த எருசலேமின் ராஜா ரொம்பவே பயந்துட்டான். அதனால இந்த எருசலேமின் ராஜாவான அதோனி சேதேக்கு என்ன பண்ணானா, எபிரோனின் ராஜாவான ஓகாமுக்கும் எர்மூத்தின் ராஜாவான பீராமுக்கும் லாகீசின் ராஜாவான எபியாவுக்கும் எக்லோனின் ராஜாவான தெபீருக்கும் ஆட்களை அனுப்பினான். இவன் எதுக்கு இப்ப இத்தனை ராஜாக்களுக்கு ஆள் அனுப்புறானா? இப்ப இவனுக்கு இந்த கிபியோனியர்கள் எல்லாரையும் கொண்டு போடுறதுக்கு உதவி வேணும். இவன் ஒருத்தனால அவங்க எல்லாரையும் கொண்டு போட முடியாது. அதனால இவன் இந்த மத்த 4 ராஜாக்களுக்கும் ஆள் அனுப்பி இந்த கிபியோனியர்களை கொண்டு போடுறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கிறான். இப்போ இந்த கிபியோனியர்கள் யோசுவாவோடும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரோடும் கூட சமாதானமான விஷயத்த இந்த எருசலேமின் ராஜா மத்த 4 ராஜாக்களுக்கு சொல்லி அனுப்புறான். எருசலேமின் ராஜா கேட்டுக்கொண்டதுனால அவன் கேட்டுக்கொண்டபடியே எருசலேமின் ராஜா, எப்ரோனின் ராஜா, எர்மூத்தின் ராஜா, லாகீசின் ராஜா, எக்லோனின் ராஜா, இந்த எமோரியரின் 5 ராஜாக்களும் கூட்டணி வச்சுக்கிட்டு இந்த 5 ராஜாக்களோட சேர்ந்து அவங்களோட எல்லா சேனைகளும் போய் கிபியோனுக்கு முன்னாடி பாளையம் இறங்கி கிபியோனுக்கு மேல யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது கிபியோனில் இருக்கிற மனுஷர் கில்காலில் இருக்கிற யோசுவாவுக்கு ஆள் அனுப்பினார்கள். அந்த ஆட்கள் கிட்ட, எமோரியரின் ராஜாக்கள் எல்லாரும் எங்களுக்கு விரோதமா கூடிட்டாங்க. உங்க அடியாராகி எங்களை கைவிட்டுறாதீங்க. நீங்க சீக்கிரமா எங்க கிட்ட வந்து எங்களை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி யோசுவா கிட்ட சொல்லி அனுப்புனாங்க. இந்த செய்தியை கேட்ட உடனே யோசுவாவும் அவனோடு கூட இருந்த சகல யுத்த மனுஷரும் சகல பராக்கிரமசாலிகளும் கில்காலிலிருந்து கிபியோனுக்கு போனார்கள். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை பார்த்து, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்று கர்த்தர் கூறினார். யோசுவா கில்காலிலிருந்து இரவு முழுவதும் நடந்தே வந்து திடீரென்று அவர்கள் மேல வந்துட்டார். கர்த்தரோ எமோரியர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். அதனால் இஸ்ரவேலர்கள் எல்லாரும் அவர்களை கிபியோனிலே மகா சங்காரமாய் மடங்கடித்தார்கள். இஸ்ரவேலர்கள் அவர்களை பெத்தோரோனுக்கு போற வழியில துரத்தி அசைக்கா மட்டும் மக்கெதாவை மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். அவர்கள் பெத்தோரோனிலிருந்து இறங்குற வழியில இஸ்ரவேலுக்கு முன்னாடி ஓடி போகும்போது அசைக்கர் வரைக்கும் ஓடின அவங்க மேல கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழ பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களை பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கலாம் கர்த்தர் விழ பண்ணின அந்த கல்மனையினால் செத்தவர்கள் அதிகமா இருந்தார்கள். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்த நாளில் யோசுவா கர்த்தரை நோக்கி பேசினார். பின்பு எல்லா இஸ்ரவேல் ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக யோசுவா சூரியனை பார்த்து, சூரியனே நீ கிபியோன் மேல் தரித்து நில்லு என்றார். பின்பு சந்திரனை பார்த்து, சந்திரனே நீ ஆயோனின் பள்ளத்தாக்கின் மேல் தரித்து நில்லு என்று சொன்னார். அப்பொழுது சூரியனும் தரித்தது, சந்திரனும் நின்றது. அன்னைக்கு சூரியன் மறையறதுக்காக நகராம ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் அப்படியே நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்ட அந்த நாளை போல வேற எந்த நாளும் அந்த நாளுக்கு முன்னும் இல்லை, அந்த நாளுக்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலருக்காக யுத்தம் பண்ணினார். அதுக்கப்புறம் யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களோட கூட கில்காலில் இருக்கிற அவங்களுடைய பாளையத்துக்கு திரும்பி போயிட்டாங்க. யுத்தம் பண்ண வந்த அந்த 5 ராஜாக்களும் ஓடி போய் மக்கெதாவில் இருக்கிற ஒரு கேபில போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இந்த விஷயம் யோசுவாவுக்கு தெரிய வந்தது. அப்பொழுது யோசுவா ஜனங்களை பார்த்து, பெரிய கற்களை கெபியின் வாயிலை புரட்டி போட்டு அந்த இடத்திலே அவர்களை
காவல் காக்கிறதுக்காக மனுஷர்களை வைங்க. நீங்களும் நிக்காம உங்க சத்துருக்களை துரத்தி அவங்களோட பின் படைகளை வெட்டி போடுங்க. அவங்கள ஒருத்தனே அவங்க பட்டணத்துக்குள்ள போக விட்டுறாதீங்க. கர்த்தர் அவங்களை உங்க கையில ஒப்பு கொடுத்தார். யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் அவர்களை மகா பெரிய சங்காரமாய் அவங்க சாகர வரைக்கும் வெட்டி போட்டாங்க. அவங்கள தப்புனவங்க அரணான பட்டணத்துக்குள்ள போய் புகுந்துகிட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் நல்லபடியாய் சுகமாய் மக்கதாவில் இருக்கிற யோசுவா கிட்ட திரும்பி வந்தார்கள். அதன் பின்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஒருத்தனும் தன் நாவை அசைக்கவில்லை. அப்பொழுது யோசுவா கெபியின் வாயை திறந்து அந்த 5 ராஜாக்களையும் கெபியிலிருந்து என்னிடத்திற்கு வெளியே கொண்டுட்டு வாங்கன்னு சொன்னார். அவர்களும் யோசுவா சொன்னபடியே அந்த 5 ராஜாக்களையும் வெளியே யோசுவா கிட்ட கொண்டுட்டு வந்தாங்க. அப்பொழுது யோசுவா இஸ்ரவேல் மனுஷரை எல்லாம் வர சொன்னார். அவர்களும் வந்தார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக யோசுவா தன்னோடு கூட வந்த யுத்த மனுஷர்களின் அதிபதிகளை பார்த்து, நீங்க கிட்ட வந்து உங்க கால்களை இந்த 5 ராஜாக்களோட கழுத்துக்கு மேல வைங்கன்னு சொன்னார். அதிபதிகளும் கிட்ட வந்து தங்கள் கால்களை அந்த 5 ராஜாக்களின் கழுத்தின் மேல் வைத்தார்கள். அப்பொழுது யோசுவா அவர்களை பார்த்து, நீங்க பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமானதா இருங்கள். நீங்கள் யுத்தம் பண்ணிக்கிற உங்களுடைய சத்துருக்கள் எல்லாருக்கும் கர்த்தர் இப்படியே செய்வார். அதுக்கப்புறம் யோசுவா அவர்களை வெட்டி கொன்னு போட்டு அந்த 5 ராஜாக்களையும் 5 மரங்கள்ல தூக்கி போட்டார். இறந்து போன அந்த 5 ராஜாக்களும் சாயங்காலம் வரைக்கும் அந்த மரத்திலே தொங்கினாங்க. சூரியன் மறையிற நேரத்துல யோசுவா அந்த 5 பேரோட உடலையும் மரத்துல இருந்து கீழே இறக்கும்படி கட்டளையிட்டார். பின்பு அந்த 5 பேரோட உடலையும் இதுக்கு முன்னாடி அவங்க ஒளிஞ்சிட்டு இருந்தாங்கல்ல அந்த கெபியில கொண்டு போய் போட்டார்கள். பின்பு அந்த கெபியை பெரிய கற்களை கொண்டு அடைத்தார்கள். யோசுவா அந்த 5 எமோரியரின் ராஜாக்களை முறியடிச்சதுக்கு அப்புறம் அவர் மக்கோதாவை பிடித்து அதை பட்டய கருக்கினாலே அழித்து அதன் ராஜாவையும் அதிலுள்ள மனுஷராகிய சகல நர ஜீவன்களையும் ஒருவரை மீதியாக வைக்காமல் எல்லாரையும் கொன்று போட்டார். யோசுவா எரிகோவின் ராஜாவுக்கு செஞ்ச மாதிரியே இந்த மக்கதாவின் ராஜாவுக்கு செய்தார். பின்பு மக்கதாவில் இருந்து யோசுவா இஸ்ரவேலர் அனைவரோடும் கூட லிப்னாவுக்கு புறப்பட்டு போய் லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ணினார். கர்த்தர் அதையும் அதன் ராஜாவையும் இஸ்ரவேல் கையிலே ஒப்பு கொடுத்தார். யோசுவா அதையும் அதோட சகல நர ஜீவன்களையும் ஒருவரை மீதியாக வைக்காமல் எல்லாரையும் கொன்று போட்டார். பின்பு அவங்க லிப்னாவில் இருந்து லாகிசுக்கு போய் யுத்தம் பண்ணினார்கள். கர்த்தர் லாகிசையும் இஸ்ரவேல் கையில் ஒப்பு கொடுத்தார். யோசுவா இந்த லாகிசை 2வது நாள்ல பிடித்து லிப்னாவுக்கு செஞ்ச மாதிரியே செய்தார். அப்பொழுது கேசரின் ராஜாவான ஓராம் லாகிசுக்கு உதவி பண்றதுக்காக வந்தான். யோசுவா லாகிசுக்கு பண்ண மாதிரியே கேசரின் ராஜாவையும் அவனோட ஜனத்தையும் பிடித்து அவங்கள ஒருத்தனும் மீதியா இல்லாதபடி அவங்க எல்லாரையும் கொன்று போட்டார். எக்லோனில் இருக்கிற யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எபிரோனுக்கு புறப்பட்டு வந்து அதுக்கு மேல யுத்தம் பண்ணினார்கள். இப்படியாக யோசுவா எபிரோனுக்கும் தெபீருக்கும் செய்தார். இதே மாதிரியே மலை தேசம் அனைத்தையும் தென் தேசத்தையும் சம பூமியையும் நீர் பாய்ச்சலான இடங்களையும் அவைகளின் எல்லா ராஜாக்களையும் மீதியா வைக்காம எல்லாரையும் அழிச்சு போட்டு கர்த்தர் கட்டளையிட்டபடியே சுவாசமுள்ள யாவரையும் யோசுவா அழித்து போட்டார். யோசுவா காதேஸ் பர்னாயாவிலிருந்து காட்சா வரைக்கும் இருக்கிறதையும் கிபியோன் வரைக்கும் இருக்கிற கோசேன் தேசம் அனைத்தையும் அழித்து போட்டார். அந்த ராஜாக்கள் எல்லாரையும் அவர்கள் தேசத்தையும் யோசுவா ஒருமிக்க பிடித்தார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். இந்த யுத்தங்கள் எல்லாம் முடிஞ்ச பிறகு யோசுவா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு திரும்பினார். யோசுவா இப்படி யுத்தம் பண்ணின சங்கதியெல்லாம் கேள்விப்பட்ட ஆத்சோரின் ராஜாவான யாபீன் யோவாப் இடத்திற்கும் சிம்ரோன் இடத்திற்கும் வடக்கையும் தெற்கையும் மேற்கையும் கிழக்கையும் இருக்கிற ராஜாவின் இடத்திற்கும் மலை தேசங்களில் இருக்கிற எமோரியர் ஏத்தியர் பெரிசியர் எபூசியர் இடத்திற்கும் ஏவியர் இடத்திற்கும் ஆட்களை அனுப்பி யுத்தத்திற்கு வரும்படி சொல்லி அனுப்பினார். அவர்களும் கடற்கரை மணலை போல ஏராளமான திரண்ட ஜனமாகிய தங்களோட எல்லா சேனைகளோடும் கூட மகா ஏராளமான குதிரைகளோடும் ரதங்களோடும் யுத்தத்திற்கு புறப்பட்டு வந்தார்கள். இந்த ராஜாக்கள் எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்களோட யுத்தம் பண்றதுக்காக நேராம் என்கிற ஏரிக்கு பக்கத்துல பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை பார்த்து, நீ அவர்களுக்காக பயப்பட வேண்டாம். நாளைக்கு இந்த நேரத்தில் நான் அவர்கள் எல்லாரையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக வெட்டுண்டவர்களாக ஒப்புக் கொடுப்பேன். நீ அவர்கள் குதிரைகளின் குதிகால் நரம்புகளை அறுத்து அவர்கள் ரதங்களை அக்னியால் சுட்டெரிப்பாய் என்று கர்த்தர் கூறினார். யோசுவாவும் அவனோடு கூட வந்த யுத்த ஜனங்கள் எல்லாரும் திடீர்னு மேரம் ஏறி அண்டைக்கு அவங்களிடத்தில் வந்து அவங்களோட யுத்தம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலர் கையில் ஒப்புக் கொடுத்தார். இஸ்ரவேலர்கள் அவர்களை முறியடித்து அவர்களை துரத்தி அவங்களை ஒருத்தனை மீதியே இல்லாதபடி அவங்க எல்லாரையும் வெட்டி போட்டார்கள். யோசுவா கர்த்தர் தனக்கு சொன்னபடியே அவங்களுக்கு செய்து அவர்கள் குதிரைகளின் குதிகால் நரம்புகளை அறுத்து அவர்கள் ரதங்களை அக்கினியினால் சுட்டெரித்தார்.
அந்த நாட்களில் ஆட்சோர் என்ற பட்டணம் இந்த ராஜ்யங்கள் எல்லாத்துக்கும் தலைமையான பட்டணமா இருந்தது. அப்பேற்பட்ட ஆட்சார் பட்டணத்தையும் யோசுவா பிடித்து அதன் ராஜாவையும் பட்டயத்தினாலே வெட்டி கொன்று போட்டார். அது மட்டும் இல்லாம அதுல இருந்த நரஜீவன்கள் எல்லாத்தையும் வெட்டி கொண்டு போட்டு சங்காரம் பண்ணி அதுல ஒண்ணுமே மீதியா இல்லாதபடி எல்லாத்தையுமே அழிச்சு யோசுவா அந்த ஆட்சோர் பட்டணத்தை அக்கினியினால் சுட்டெரித்தார். மோசே கட்டளையிட்டபடியே யோசுவா அந்த ராஜாக்களோட எல்லா பட்டணங்களையும் அவைகளோட எல்லா ராஜாக்களையும் பிடித்து பட்டய கருக்கினாலே வெட்டி போட்டு அவர்களை சங்காரம் பண்ணினார். ஆனாலும் தங்கள் அரணிப்போடு இருந்த பட்டணங்களை மட்டும் இஸ்ரவேலர்கள் சுட்டெரித்து போடாமல் வைத்தார்கள். ஆட்சோரை மட்டும் யோசுவா சுட்டெரித்து போட்டார். அந்த பட்டணங்களில் உள்ள மிருக ஜீவன்களையும் மற்ற கொள்ளை பொருட்களையும் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கென்று எடுத்துக்கொண்டார்கள். கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு எப்படி கட்டளையிட்டு இருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டு இருந்தார். யோசுவாவும் மோசே சொன்னபடி அப்படியே செய்தார். யோசுவா கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதில் ஒன்றையும் அவர் செய்யாமல் விடவில்லை. இப்படியாக யோசுவா அவைகளின் ராஜாக்களை எல்லாம் வெட்டி போட்டு அந்த ராஜாக்களோடு வெகு நாட்களாக யுத்தம் பண்ணினார். கிபியோனின் குடிகளாக ஏவியரை தவிர வேற எந்த பட்டணமும் இஸ்ரவேல் புத்திரரோட சமாதானம் பண்ணல. அதனால் அவங்களை தவிர மற்ற எல்லா பட்டணங்களையும் யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் யுத்தம் பண்ணி பிடித்தார்கள். அவர்கள் யுத்தம் பண்ண இஸ்ரவேலுக்கு எதிராக வரும்படிக்கு அவங்களோட இருதய கடினமற்றதும் அவங்க மேல இரக்கம் உண்டாகாம கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி அவர்களை அழித்து சங்காரம் பண்ணினது கர்த்தரால் வந்த காரியமாக இருந்தது. அந்த நாட்களில் யோசுவா போய் மலை தேசமான எப்ரோனிலும் தெபீரிலும் ஆனாவிலும் யூதாவின் சகல மலைகளிலும் இஸ்ரவேலின் சகல மலைகளிலும் இருந்த ஏனோக்கரை அழித்து அவர்கள் பட்டணங்களோடு கூட சங்கரித்தார். இஸ்ரவேல் புத்திரரின் தேசத்தில் ஏனோக்கியர்களில் ஒருத்தனும் மீதியாக வைக்கப்படவில்லை. காசாவிலும் காத்திலும் அத்தோத்திலும் மட்டுமே சிலர் மீதியாக இருந்தாங்க. இப்படிதான் யோசுவா கர்த்தர் மோசே கிட்ட சொன்னபடியெல்லாம் தேசம் எல்லாத்தையும் பிடித்து கானானை கைப்பற்றினார். இப்போ இந்த யுத்தங்கள் எல்லாம் ஓய்ந்து தேசம் அமைதியாக இருந்தது. யோசுவா ரொம்ப வயசாகி முதிர்ந்தவனாக காணப்பட்டான். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை பார்த்து, நீ இப்பொழுது வயது சென்றவனும் முதிர்ந்தவனும் ஆனாய். நீ சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாக இருக்கிறது. அதனால் இந்த தேசத்தை 9 கோத்திரங்களுக்கும் மனாசையின் பாதி கோத்திரத்துக்கும் சுதந்திரமாக பங்கிடு என்று கர்த்தர் கூறினார். கர்த்தர் மீதியா இருக்கிற தேசத்தை யோசுவாவுக்கு காண்பித்தார். லேவி கோத்திரத்துக்கு மட்டும் மோசே சுதந்திரம் கொடுக்கவில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவங்களுக்கு சொல்லி இருக்கிறபடியே அவரே அவர்களுடைய சுதந்திரம். இந்த 9 கோத்திரங்களுக்கும் மனாசையின் பாதி கோத்திரத்துக்கும் சீட்டு போட்டு தேசங்களை சுதந்திரமாக பங்கிட்டு கொடு என்று கர்த்தர் யோசுவா கிட்ட சொல்லியிருந்தார். கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்டபடியே இந்த கானான் தேசத்திலே இஸ்ரவேல் புத்திரர்கள் சுதந்திரித்துக் கொண்ட தேசங்களை ஆசாரியனாகிய எலியாசரும் யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களின் கோத்திர பிதாக்களின் தலைவரும் சீட்டு போட்டு 9 கோத்திரங்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டார்கள். மற்ற 2 கோத்திரங்களான ரூபன், காத், மனாசையின் பாதி கோத்திரங்களுக்கும் மோசே யோர்தானுக்கு அந்த சைடு சுதந்திரம் கொடுத்திருந்தார். லேவிக்கு மட்டும் அவர்கள் நடுவே சுதந்திரம் கொடுக்கவில்லை. யோசேப்பின் மகன்களான எப்ராயிம், மனாசே என்பவர்கள் 2 கோத்திரங்கள் ஆனார்கள். அதனால் அவர்கள் லேவியருக்கு தேசத்திலே பங்கு கொடுக்காம குடியிருக்கும் பட்டணங்களையும் அவர்களுடைய ஆடு மாடு முதலான சொத்துக்காக வெளி நிலங்களை மட்டும் அவர்களுக்காக கொடுத்தார்கள். யூதாவின் புத்திரர்கள் யோசுவா கிட்ட வந்தார்கள். அப்பொழுது எபுனேயின் குமாரனாகிய காலேப் யோசுவாவை பார்த்து, நம்ம காதேஸ் பர்னேயாவிலே இருக்கும்போது கர்த்தர் என்னை பத்தியும் உண்மை பத்தியும் மோசே கிட்ட சொன்னதை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். தேசத்தை வேவு பார்க்கறதுக்காக மோசே என்னை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்பும் போது நான் 40 வயதாக இருந்தேன். நான் தேசத்தை வேவு பார்த்துவிட்டு மோசே கிட்ட வந்தபோது நான் என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்து கொண்டு வந்தேன். ஆனாலும் அப்பொழுது என்னோடு கூட வந்த என் சகோதரர்கள் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். ஆனால் நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அன்னைக்கு மோசே என்கிட்ட, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினதால உன் கால்கள் மிதிக்கும் தேசம் உனக்கு உன் பிள்ளைக்கு சுதந்திரமாக இருக்கும் என்று சொல்லி எனக்கு ஆணையிட்டு கொடுத்தார். இப்பவும் கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோட காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் இருக்கும்போது கர்த்தர் அந்த வார்த்தையை மோசே கிட்ட சொல்லி இன்னையோட 45 வருஷம் ஆயிட்டு. இதோ இன்னைக்கு எனக்கு 85 வயசாகுது. மோசே அன்னைக்கு என்ன அனுப்பும் போது எனக்கு இருந்த அந்த பலன் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இருக்குது. அப்போது யுத்தத்திற்கு போக்குவரத்தமா இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. அதனால் கர்த்தர் அன்னைக்கு சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாங்க. அந்த மலை நாட்டில் ஏனோக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீங்க அந்த நாளில் கேள்விப்பட்டிருக்கீங்க. கர்த்தர் என்னோடு கூட இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடியே நான் அவர்களை துரத்தி விடுவேன் என்று காலேப் யோசுவா கிட்ட சொன்னார்.
அப்பொழுது யோசுவா காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். காலேப் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினதால எபிரோன் காலேபிற்கு சுதந்திரமாயிற்று. இந்த எபிரோனுக்கு முன்னாடி கீரியத் அர்பா என்று பெயர் இருந்தது. அர்பா என்பவன் ஏனோக்கியருக்குள்ளே பெரிய மனுஷனாய் இருந்தான். இந்த அர்பா ஏனோக்கியரின் தகப்பன். இந்த அர்பாவின் பட்டணம் தான் எபிரோன். யோசுவா கர்த்தர் கட்டளையிட்டபடியே இந்த எபிரோனை யூதா புத்திரரின் நடுவே பங்காக கொடுத்தான். இந்த எபிரோன் பட்டணத்தில் இருந்த சேசாய், அகிமான், தல்மாய் என்கிற ஏனோக்கின் 3 குமாரர்களையும் காலேப் துரத்திவிட்டு அங்கே இருந்து தெபீரின் குடிகளிடத்திற்கு போனான். முன்னாடி இந்த தெபீரின் பெயர் கீரியாத் செப்பேர் என்று இருந்தது. காலேப் இந்த கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் மகள் அக்ஷாலை நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொன்னான். அப்பொழுது காலேபின் சகோதரனான கேனாசின் மகன் ஒத்னியேல் அதை பிடித்து சங்காரம் பண்ணினான். அதனால் காலேப் தன் மகள் அக்ஷாலை ஒத்னியேலுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அக்ஷால் புறப்படும் போது நான் என்னோட அப்பா கிட்ட ஒரு வயல்வெளி கேட்க போறேன்னு சொல்லி ஒத்னியேல் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு கழுதைக்கு மேலிருந்து இறங்கினாள். இதை பார்த்த காலேப் அக்ஷாலை பார்த்து, என்னாச்சுமா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டான். அதற்கு அக்ஷால், எனக்கு நீங்க ஒரு ஆசீர்வாதம் தரணும். எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீங்க, எனக்கு நீர் பாய்ச்சலான நிலத்தையும் தாங்கன்னு கேட்டான். அப்பொழுது காலேப் அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர் பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். மனாசேயின் கோத்திரத்தில் பிறந்த செலோப்பியாத்துக்கு குமாரர்கள் இல்லை. அவனுக்கு 5 குமாரத்திகள் இருந்தார்கள். அந்த 5 குமாரத்திகளுக்கும் யோசுவா கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் தகப்பனடி சகோதரர்களுக்கு நடுவே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தார். யோர்தானுக்கு அந்த சைடு இருக்கிற கீலேயாத், பாசான் என்கிற தேசம் மட்டுமல்லாமல் மனாசேக்கு சீட்டில் விழுந்தது 10 பங்குகளாகும். தென்னாடு எப்ராயிம் உடையதாகவும் வடநாடு மனாசேயினுடையதாகவும் இருந்தது. கானானியர்கள் நாங்க இங்கதான் குடியிருப்போம் சொன்னதால மனாசேயின் புத்திரரால அந்த பட்டணங்களின் குடிகளை துரத்தி விட முடியாமல் போயிடுச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் என்னதான் வளர்த்திருந்தாலும் அவங்களால கானானியரை முழுசா அங்கிருந்து துரத்தி விட முடியாம அவங்களை பகுதி கட்டுகிறவர்களாக ஆக்கி கொண்டார்கள். அதனால் யோசேப்பின் புத்திரர்கள் யோசுவாவை பார்த்து, கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்ததால நாங்க ஜனம் பெருத்தவர்களாக இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்க எங்களுக்கு சுதந்திரமாக ஒரு வீதத்தையும் ஒரு பங்கையும் கொடுத்தது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு யோசுவா, எப்ராயிமுடைய மலைகள் உங்களுக்கு நெருக்கமா இருந்தால் பெரிசியரும் ரெப்பாயிமரும் குடியிருக்கிற காட்டு தேசத்துக்கு போய் உங்களுக்கு இடம் உண்டாக்கிக்கோங்கன்னு சொன்னார். அதற்கு யோசேப்பின் புத்திரர், மலைகள்ல எங்களுக்கு பத்தாது. பள்ளத்தாக்கு நாட்டில் இருக்கிற பெத்சாயினிலும் அதன் ஊர்களிலும் இஸ்ரேல் பள்ளத்தாக்கிலும் குடியிருக்கிற எல்லா கானானியரிடத்திலும் இருப்புரதங்கள் உண்டு என்றார்கள். அதற்கு யோசுவா மனாசே மற்றும் எப்ராயிம் வம்சத்தாரை பார்த்து, நீங்க ஜனம் பெருத்தவர்கள், உங்களுக்கு மகா பராக்கிரமம் உண்டு. அதனால உங்களுக்கு ஒரு பங்கு மட்டுமல்ல, மலை தேசம் எல்லாம் உங்களுக்கு தான். அது காடா இருக்கிறதால அதை வெட்டி போட்டு நல்லா ஆக்குங்க. அப்பொழுது அது கடையாந்தர வரைக்கும் உங்களுடையதாக இருக்கும். கானானியருக்கு என்னதான் இருப்புரதங்கள் இருந்தாலும் அவர்கள் பலத்தவர்களாக இருந்தாலும் நீங்க அவர்களை துரத்தி விடுவீங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களின் சபை எல்லாரும் சீலோவிலே கூடி அங்கே ஆசாரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. இஸ்ரவேல் புத்திரர்களில் இன்னும் தங்கள் சுதந்திரங்களை பங்கிட்டுக் கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. அதனால யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ள போகிறதுக்கு நீங்க இன்னும் எது வரைக்கும் இப்படி அமைதியா இருப்பீங்க? நீங்க போய் கோத்திரத்துக்கு 3 மனுஷர்களை தேர்ந்தெடுங்க. நான் அவர்கள் சுதந்திரிக்க போகும் தேசத்தை பற்றி விவரமா எழுதி என்னிடத்தில் கொண்டு வருகிறதுக்காக அவர்களை தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புவேன். அதை அவர்கள் 7 பங்காக பங்கிட வேண்டும். நீங்க தேசத்தை 7 பங்காக விவரமாக எழுதி இங்கே என்கிட்ட கொண்டுட்டு வாங்க. அப்பொழுது நான் கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுக்காக சீட்டு போடுவேன். லேவியருக்கு உங்கள் நடுவில் பங்கு கிடையாது. அவர்களுக்கு கர்த்தருடைய ஆசாரிய பட்டமே அவர்களுடைய சுதந்திரம். அதே மாதிரி காத்தும் ரூபனும் மனாசேயின் பாதி கோத்திரமும் யோர்தானுக்கு அந்த சைடு அவர்களுக்கான சுதந்திரம் அடைந்து தீர்ந்தது என்று யோசுவா கூறினார். யோசுவா கட்டளையிட்டபடியே அந்த மனுஷர் எழுந்து தேசத்தை குறித்து எழுதுவதற்காக புறப்பட்டு போனார்கள். அவர்கள் தேசமெங்கும் சுற்றி திரிந்து அந்தந்த பட்டணங்களின்படியே 7 பங்காக ஒரு புத்தகத்தில் எழுதி அதை யோசுவாவின் இடத்தில் கொண்டுட்டு வந்தார்கள். அப்பொழுது யோசுவா அவர்களுக்காக சீலோவிலே கர்த்தருடைய சந்நிதியில் சீட்டு போட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேசத்தை அவர்கள் பங்கு வீதப்படி மீதியாய் இருந்த 7 கோத்திரங்களுக்கும் பங்கிட்டார். கர்த்தர் யோசுவாவை பார்த்து, தெரியாமல் ஒருவனை கொன்றவன் ஓடி போயிருப்பதற்காக நான் மோசே கொண்டு உங்களுக்கு கற்பித்த அடைக்கல பட்டணங்களை உங்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் கூறினார். இப்படியாக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை எல்லாம் கொடுத்தார். அவர்கள் அவைகளை சுதந்திரித்துக் கொண்டு அவைகளிலே குடியிருந்தார்கள். கர்த்தர் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினார். அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்கள் எல்லாரையும் கர்த்தர்
கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. எல்லாம் நிறைவேறிற்று. எல்லா கோத்திரங்களுக்கும் தேசத்தை பங்கிட்டு கொடுத்த பிறகு யோசுவா ரூபனியரையும் காத்தியரையும் மனாசின் பாதி கோத்திரத்தாரையும் அழைத்தார். யோசுவா அவர்களை பார்த்து, கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் நீங்க நடந்துகிட்டீங்க. அது மட்டும் இல்லாம நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றிலும் நான் சொன்னபடியே செஞ்சீங்க. நீங்க இன்னைக்கு வரைக்கும் அநேக நாட்களாக உங்கள் சகோதரரை கைவிடாமலும் கர்த்தருடைய கட்டளைகளை காத்து கொண்டும் நடந்தீங்க. இப்போ கர்த்ததாமே உங்கள் சகோதரர்களுக்கு சொல்லி இருந்தபடியே அவர்களுடைய தேசத்தில் அவர்களை இளைப்பாற பண்ணினார். அதனால நீங்க எல்லாரும் மோசே உங்களுக்கு கொடுத்த தேசத்தில் இருக்கிற உங்க வீடுகளுக்கு திரும்பி போங்க. ஆனாலும் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போற காரியங்களை மனசுல வச்சுட்டு அதுபடி நடக்கிறதுக்கு ரொம்ப கவனமா இருங்க. நீங்க உங்க கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகள் எல்லாம் நடந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவரை பற்றி கொள்ளுங்கள். அவரை உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் சேவிக்கிறதற்காக மோசே உங்களுக்கு கொடுத்த கற்பனைகளின் படியையும் நியாய பிரமாணங்களின் படியையும் செய்யும்படிக்கு ரொம்ப கவனமா இருங்கன்னு சொல்லி அவர்களை யோசுவா ஆசீர்வதித்து அனுப்பினார். அவர்களும் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். ரூபனியரும் காத்தியரும் மனாசின் பாதி கோத்திரத்தாரும் கானான் தேசத்தில் இருக்கிற யோர்தானின் எல்லைகளுக்கு வந்தபோது அங்கே அவர்கள் அந்த யோர்தானின் ஓரத்தில் பார்வைக்கு பெரிதான ஒரு பீடத்தை கட்டினார்கள். இவர்கள் இப்படி ஒரு பீடத்தை கட்டினார்கள் என்று இஸ்ரவேல் புத்திரர்கள் கேள்விப்பட்டார்கள். உடனே இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் ரூபன் காத் மனாசின் பாதி கோத்திரத்தாருடன் யுத்தம் பண்ணுவதற்காக எலியாசரின் மகன் பினகாசியும் இஸ்ரவேல் கோத்திரங்களின் 10 பிரபுக்களையும் அனுப்பினார்கள். இஸ்ரவேல் சேனைகளிலே 1000 ஒவ்வொருவனும் தன் தன் பிதாவின் குடும்பத்துக்கு தலைவனாக இருந்தான். பினகாசும் 10 பிரபுக்களும் ரூபன் காத் மனாசின் பாதி கோத்திரத்தார்களிடத்தில் வந்து அவர்களிடம், நீங்க இப்போ கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு புரண்டு கர்த்தருக்கு விரோதமாக உங்களுக்கு ஒரு பீடத்தை கட்டி இப்படி ஒரு துரோகத்தை பண்ணினது என்ன? பேயாரின் அக்கிரமம் நமக்கு போதாதா? அதனால கர்த்தருடைய சபையில் வாதை உண்டாயிருந்ததே. இன்னைக்கு வரைக்கும் நாம அதுல இருந்து நீங்க சுகமாகவில்லை. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த நாளில் கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு புரளுவீர்களோ? கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுவீர்களோ? நீங்க இப்படி பண்ணதால கர்த்தர் நாளைக்கு இஸ்ரவேல் சபை அனைத்தின் மேலும் கடுங்கோபம் கொள்வாரே. உங்க காணியாட்சியான தேசம் தீட்டுப்பட்டிருந்தா நீங்க கர்த்தருடைய வாசஸ்தலம் தங்குகிற கர்த்தருடைய காணியாட்சியான அக்கறையில் இருக்கிற தேசத்திற்கு வந்து எங்கள் நடுவே காணியாட்சியம் பெற்றுக் கொள்ளலாமே. நீங்க கர்த்தருடைய பீடத்தை தவிர உங்களுக்காக வேறொரு பீடத்தை கட்டி கர்த்தருக்கு எங்களுக்கு விரோதமாக ரெண்டகம் பண்ணாதீங்க. இப்படிதான் சேராவின் மகன் ஆகான் சாபத்தீடான பொருட்களை எடுத்து வச்சுக்கிட்டு துரோகம் பண்ணதால இஸ்ரவேல் சபை மேலெல்லாம் கடுங்கோபம் வரவில்லையா? இதனால அவன் ஒருத்த மட்டும் சாகலன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு கர்த்தருடைய சபையார் எல்லாரும் உங்ககிட்ட சொல்ல சொன்னார்கள் என்றார்கள். அப்பொழுது ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசின் பாதி கோத்திரத்தாரும் இஸ்ரவேலரின் 1000 தலைவரை நோக்கி, தேவாதி தேவனாகிய கர்த்தரே அதை அறிந்திருக்கிறார். இஸ்ரவேலரும் அறிந்து கொள்வார்கள். இந்த பீடத்தை 2 அகத்தினாலாவது கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமான துரோகத்தினாலாவது நாங்கள் கட்டியிருந்தோமே, ஆனால் இந்த நாளில் அவர் எங்களை காப்பாற்றாமல் இருக்கட்டும். நாங்கள் ஒரு காரியத்திற்காக இந்த பீடத்தை கட்டினமே தவிர கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு விலகுவதற்காகவோ அல்லது அதன் மேல் பலிகளை செலுத்துகிறதற்காகவோ நாங்கள் அதை செய்திருந்தால் கர்த்தர் அதை எங்களிடத்தில் விசாரிக்கட்டும். நாளைக்கு உங்க பிள்ளைங்க எங்க பிள்ளைங்களை பார்த்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு உங்களுக்கு என்ன, உங்களுக்கு எங்களுக்கு நடுவே கர்த்தர் யோர்தானை எல்லையாக வைத்தார் என்றும் கர்த்தரிடத்தில் உங்களுக்கு பங்கு இல்லை என்று சொல்லி எங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படாமல் இருக்க செய்வார்களோ என்ற பயத்தினால்தான் நாங்கள் இதை செய்தோம். இதை நாங்க சர்வாங்க தகனத்திற்காகவோ அல்லது பலி செலுத்துவதற்காகவோ நாங்க இதை கட்டல. நாங்க எங்களோட சர்வாங்க தகனங்களாலும் பலிகளாலும் சமாதான பலிகளாலும் நாங்க கர்த்தருடைய சந்நிதியில் ஆராதனை செய்யத்தக்கவர்கள் என்று உங்களுக்கும் எங்களுக்கும் நமக்கு பின்வரும் நம்முடைய சந்ததியாருக்கும் நடுவே சாட்சி உண்டாயிருப்பதற்காகவும் கர்த்தரிடத்தில் உங்களுக்கு பங்கு இல்லை என்று உங்க பிள்ளைங்க நாளைக்கு எங்க பிள்ளைகளோட சொல்லாத படிக்குமே தான் நமக்காக ஒரு பீடத்தை உண்டு பண்ணுவோம்னு சொன்னோம். ஒருவேளை இந்த மாதிரி நாளைக்கு எங்க கிட்ட அல்லது எங்க சந்ததியாரோட அப்படி சொன்னாங்கன்னா அப்பொழுது நாங்க, இங்க பாருங்க, இது சர்வாங்க தகனத்திற்காகவோ பலிக்காகவோ இல்ல, எங்களுக்கு உங்களுக்கு நடுவே சாட்சியாக கர்த்தருடைய பலிபீடத்தின் சாயலான இந்த பீடத்தை பாருங்கள் என்று சொல்லலாம் என்று நினைத்துதான் இந்த பீடத்தை கட்டினோம். கர்த்தருடைய வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருக்கிற அவருடைய பலிபீடத்தை தவிர நாங்கள் சர்வாங்க தகனத்திற்காகவோ போஜன பலிக்காகவோ அல்லது மற்ற பலிக்காகவோ நாங்கள் வேறொரு பீடத்தை கட்டினால் நாங்கள் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுவதும் இன்னைக்கு கர்த்தரை பின்பற்றாதபடி விலகுவதும் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக என்றார்கள். இவர்கள் இப்படி
இப்படி சொன்ன வார்த்தைகளை பினகாசும் அவனோடு இருந்த சபையின் பிரபுக்களும் இஸ்ரவேலருடைய ஆயிரங்களின் தலைவரும் கேட்டபோது அது அவர்கள் பார்வைக்கு நன்றாக இருந்தது. அப்பொழுது ஆசாரியனாகிய பினகாஸ் அவர்களை பார்த்து, நீங்க கர்த்தருக்கு விரோதமாக அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணாததால கர்த்தர் நம்முடைய நடுவில் இருக்கிறார் என்பதை இன்று அறிந்திருக்கிறோம். நீங்க இப்ப இஸ்ரவேல் புத்திரரை கர்த்தரின் கைக்கு தப்புவித்தீர்கள் என்றார். அதன் பின்பு பினகாசும் பிரபுக்களும் அவர்களை விட்டு கிளம்பி கானான் தேசத்திற்கு திரும்பி வந்து இஸ்ரவேல் ஜனங்களிடம் நடந்த செய்திகளை பற்றி கூறினார்கள். அவர்கள் சொன்ன அந்த செய்தி இஸ்ரவேல் புத்திரரின் பார்வைக்கும் நன்றாயிருந்தது. அதனால் அவங்களை அழிக்கணும், யுத்தத்திற்கு புறப்படணுங்கிற பேச்சை விட்டுட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை சோஸ்தரித்தார்கள். கர்த்தரை தேவன் என்பதற்கு அந்த பீடம் நமக்கு சாட்சியாக இருக்கும் என்று சொல்லி ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் அதற்கு ஏத் என்று பெயரிட்டார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றிலும் அவர்களுடைய எந்த ஒரு சத்துருக்கள் நிமித்தமும் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்கள் அநேக நாள் நிம்மதியாக வாழ்ந்து வந்தார்கள். அநேக நாள் சென்ற பிறகு யோசுவா வயது சென்று முதியவனானான். அப்பொழுது யோசுவா இஸ்ரவேலரின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் மற்ற எல்லாரையும் அழைத்து அவர்களை நோக்கி, இப்ப எனக்கு ரொம்ப வயசாகிட்டு, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த ஜனங்களுக்கு செய்த எல்லாத்தையும் நீங்க பாத்திருக்கீங்க. கர்த்தர் தான் உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். பாருங்க, இந்த யோர்தானில் இருந்து பெரிய சமுத்திரம் வரைக்கும் இன்னும் மீதியா இருக்கிற தேசத்தையும் உங்களுக்கும் உங்க கோத்திரங்களுக்கும் சீட்டு போட்டு சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்தேன். கர்த்தர் சொன்னபடியே நீங்க அவங்களோட தேசங்களை கைப்பற்றிக் கொள்கிறதற்காக கர்த்தர் உங்கள் சத்துருக்களை உங்க கண்ணு முன்னாடி இருக்காதபடி துரத்தி விடுவார். அதனால மோசே நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிற ஒவ்வொன்றையும் கை கொண்டு அதை விட்டு விலகாமல் அதுபடி நடங்க. இப்போ உங்களுக்குள்ள மீதியா இருக்கிற இந்த ஜாதிகளோடு சேராமலும் அவர்களுடைய தேவர்களின் பேரை நினைக்காமலும் அவைகளை கொண்டு ஆணையிடாமலும் அவைகளை சேவிக்காமலும் பணிந்து கொள்ளாமல் இருக்கும்படி நீங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்னைக்கு வரைக்கும் நீங்க செஞ்ச மாதிரியே உங்க தேவனாகிய கர்த்தரையே பற்றி கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பெரியவைகளையும் பலத்தவைகளுமான ஜாதிகளை துரத்திருக்கிறார். இந்த நாள் வரைக்கும் ஒருவனும் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். கர்த்தர் சொன்னபடியே அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அதனால நீங்க கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையா இருங்கள். ஒருவேளை நீங்க பின்வாங்கி போய் உங்களுக்குள்ள மீதியா இருக்கிற இந்த ஜாதிகளோடு சேர்ந்து அவங்களோட சம்பந்தம் வச்சுக்கிட்டு நீங்க அவங்களிடத்திலும் அவங்க உங்களிடத்திலும் உறவாடினால் கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்னாடி துரத்தி விட மாட்டார். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்துல இருந்து நீங்க அழிஞ்சு போகிற வரைக்கும் அவங்க உங்களுக்கு கண்ணியாக விலையாக உங்க விழாவுக்கு சவுக்காக உங்க கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பாங்கன்னு நீங்க இப்ப தெரிஞ்சுக்கோங்க. இதோ இன்னைக்கு நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியாய் போகிறேன். கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாவற்றிலும் ஒரு வார்த்தையும் தவறி போகாமல் எல்லாம் நிறைவேறிச்சுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். கர்த்தர் உங்ககிட்ட சொன்ன நல்ல காரியங்கள் எல்லாம் உங்ககிட்ட எப்படி நிறைவேறிச்சோ அதே மாதிரி கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட கற்பனைகளை மீறி அந்நிய தேவர்களை வணங்கி பணிந்து கொண்டால் கர்த்தர் உங்க மேல தீமையான காரியங்களை வர பண்ணுவார். கர்த்தருடைய கோபம் உங்க மேல பற்றி எரிந்து உங்களை இந்த நல்ல தேசத்திலிருந்து இல்லாதபடி அழித்து போடுவார் என்று யோசுவா கூறினார். அதன் பின்பு யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சீக்கேமிலே கூடி வர பண்ணினார். யோசுவா இஸ்ரவேலின் மூப்பரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்தார். அவர்களும் தேவனோட சந்நிதியில் வந்து நின்றார்கள். அப்பொழுது யோசுவா எல்லா ஜனங்களையும் பார்த்து, கர்த்தர் உங்ககிட்ட சொல்ல சொன்ன விஷயங்களை நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன். என்னன்னா, பூர்வ காலத்திலே உங்கள் பிதாக்களான ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். அப்பொழுது நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த ஆபிரகாமை இங்கே கூட்டிட்டு வந்து கானான் தேசம் எங்கும் அவனை சஞ்சரிக்க செய்தேன். அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். ஈசாக்குக்கு யாக்கோபையும் ஏசாவையும் கொடுத்தேன். அவர்களில் ஏசாவுக்கு சேயீர் மலை தேசத்தை அவனுக்கு சுதந்திரிக்கும்படி கொடுத்தேன். யாக்கோபும் அவனுடைய பிள்ளைகளுமோ எகிப்துக்கு போனார்கள். நான் மோசேயும் ஆரோனையும் எகிப்துக்கு அனுப்பி எகிப்தியரை வாதித்தேன். பின்பு உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின பின்பு நீங்கள் சமுத்திர கரைக்கு வந்தீர்கள். அப்பொழுது எகிப்தியர்கள் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் உங்கள் பிதாக்களை பின்தொடர்ந்து வந்தபோது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அதனால் நான் எகிப்திற்கு நடுவே அந்தகாரம் வரப்பண்ணி சமுத்திரத்தை அவர்கள் மேல் புரளச் செய்து எகிப்தியர்களை மூடி போட்டேன். நான் எகிப்திலே செய்ததை உங்கள் கண்கள் கண்டது. பின்பு வனாந்தரத்தில் அநேக நாள் சஞ்சரித்தீர்கள். அதற்கு பிறகு நான் உங்களை யோர்தானுக்கு இப்புறத்தில் குடியிருந்த எமோரியரின் தேசத்துக்கு கொண்டு வந்தேன். அவர்கள் உங்களோடு யுத்தம் பண்ணும்போது அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தேன். அவர்களுடைய தேசத்தை நீங்கள் கை கொண்டீர்கள். அப்பொழுது சிப்போரின் மகன் பாலாக் உங்களோடு யுத்தம் பண்ணி உங்களை சபிக்கிறதற்காக பேயாரின் மகன் பிலேயாமை பாலாக் வர சொல்லி அனுப்பினான். பிலேயாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தம் இல்லாததால அவன் உங்களை சபிக்காமல்
விடாமல் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தான். இப்படி அவன் கையிலிருந்து உங்களை தப்புவித்தேன். நீங்க யோர்தானை கடந்து எரிகோவுக்கு வந்த பிறகும் எரிகோவின் ராஜா முதல் உங்களுக்கு விரோதமாக எழும்பின அனைத்து ராஜாக்களையும் நான் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தேன். நீங்கள் அவர்களை பட்டயத்தினாலும் உங்கள் வில்லாலும் அவர்களை துரத்தல. நான் அவர்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன். அவைகள் அவர்களை உங்கள் முன்னாடி இருக்காதபடிக்கு துரத்தி விட்டது. இப்படி நீங்க பண்படுத்தாத தேசத்தையும் நீங்க கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அதுலதான் நீங்க இப்ப குடியிருக்கீங்க. நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவ தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொன்னார் என்று யோசுவா கூறினார். அதனால் நீங்க கர்த்தருக்கு பயந்து அவரை உண்மையாகவும் உத்தமமாகவும் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரையே சேவியுங்கள். கர்த்தரை சேவிப்பது உங்களுக்கு ஆகாததுன்னு நீங்க கண்டால் பின்ன யாரை சேவிப்பீங்கன்னு இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க நதிக்கு அந்த சைடு இருந்த உங்க பிதாக்களின் தேவர்களை சேவிப்பீர்களோ அல்லது எமோரியர்களின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னார். அதற்கு ஜனங்கள் யோசுவா கிட்ட, வேறு தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு எங்களை விலக்குகிற எந்த காரியமானாலும் எங்களுக்கு தூரமா இருப்பதாக. கர்த்தர் தான் எங்களை எகிப்திலிருந்து இங்க கூட்டிட்டு வந்து எங்கள் சத்துருக்களை துரத்தினார். அதனால் நாங்களும் கர்த்தரையே சேவிப்போம். அவர்தான் நம்முடைய தேவன் என்றார்கள். அதற்கு யோசுவா, நீங்க கர்த்தரை சேவிக்க மாட்டீங்க. ஏன்னா கர்த்தர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் எரிச்சல் உள்ள தேவன். அவர் உங்க பாவங்களையும் உங்க மீறுதல்களையும் மன்னிக்க மாட்டார். கர்த்தர் உங்களுக்கு இவ்வளவு நன்மைகளை செஞ்சிருக்கும் போது நீங்க கர்த்தரை விட்டு விலகி அந்நிய தேவர்களை சேவிச்சீங்கன்னா அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செஞ்சு உங்களை நிர்மூலமாக்குவார் என்று யோசுவா கூறினார். அதற்கு ஜனங்கள் யோசுவாவை பார்த்து, அப்படிலாம் இல்ல, நாங்க கர்த்தரை தான் சேவிப்போம்னு சொன்னார்கள். அப்பொழுது யோசுவா, அப்படின்னா இப்ப உங்ககிட்ட ஏதாவது அந்நிய தேவர்கள் இருந்தால் இப்பவே அதை அகற்றி உங்க இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள்னு சொன்னார். அதற்கு ஜனங்கள், நாங்க நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவருடைய சத்தத்திற்கே கீழ்ப்படிவோம்னு சொன்னார்கள். அப்படியே யோசுவா ஜனங்களோட உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்கு அதை பிரமாணமும் நியாயமாகவும் ஏற்படுத்தினார். இந்த வார்த்தைகளை எல்லாம் யோசுவா ஒரு நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே எழுதி வைத்தார். பின்பு ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை அங்கேயே கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தின் அருகே இருந்த கர்வாலி மரத்துக்கு கீழே நாட்டினார். பின்பு யோசுவா ஜனங்களை பார்த்து, இதோ இந்த கல் தான் நமக்குள்ளே சாட்சியாக இருக்கும். இப்ப கர்த்தர் நம்மோட சொன்ன எல்லா வார்த்தைகளையும் இந்த கல் கேட்டது. அதனால் நீங்க உங்க தேவனுக்கு விரோதமாக பொய் சொல்லாதபடிக்கு இது உங்களுக்கு சாட்சியாக இருக்கும்னு சொல்லி யோசுவா ஜனங்களை அவரவர் சுதந்திரத்திற்கு அனுப்பிவிட்டார். இந்த காரியங்கள் எல்லாம் நடந்த பிறகு கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய யோசுவா 110 வயதுள்ளவராக மரணமடைந்தார். மரணமடைந்த யோசுவாவை எப்ராஹிம் மலை தேசத்திலுள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற திம்னாத் சேரா என்னும் யோசுவாவின் சுதந்திரத்தின் எல்லைக்குள்ளே அடக்கம் பண்ணினார்கள். யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் இஸ்ரவேலுக்கு கர்த்தர் செய்த கிரியைகள் யாவையும் அறிந்து, யோசுவா இறந்த பிறகும் வெகு நாட்கள் உயிரோடு இருந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரவேலர்கள் கர்த்தரையே சேவித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை எமோரியரின் கையிலிருந்து 100 வெள்ளி காசு கொடுத்து வாங்கின நிலத்தின் பங்கிலே அடக்கம் பண்ணினார்கள். யாக்கோபு இந்த நிலத்தை எமோரியர் கிட்ட இருந்து வாங்கினார். இந்த நிலம் யோசேப்பின் புத்திரர்களுக்கு சொந்தமாயிற்று. அதன் பின்பு ஆரோனின் மகனான எலியாசரும் மரணமடைந்தார். அவனை அவன் குமாரனான பினகாசுக்கு எபிராயிமின் மலை தேசத்திலே கொடுக்கப்பட்ட மேட்டிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். ஆமீன். யோசுவா இறந்த பிறகு இனி இந்த இஸ்ரவேலர்களின் நிலைமை என்ன ஆனது என்று அடுத்தடுத்த வரலாற்று வீடியோக்களின் மூலம் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவின் மூலம் உங்களை சந்திக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஆமீன்.